الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال الله جل وعلا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم وقال النبي عليه الصلاة والسلام من قال لا إله إلا الله مخلصا دخل الجنة قيل وما إخلاصها قال أن تحجزه عن محارم الله وقال عليه الصلاة والسلام أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة إذا صلحت صلح سائر عمله وإذا فسدت فسد سائر عمله وقال عليه الصلاة والسلام من اغبرت قدماه في سبيل الله حرمهم الله على النار وقال عليه الصلاة والسلام لغدوة في سبيل الله وروحة خير من الدنيا وما فيها وقال عليه الصلاة والسلام عليكم بالجهاد في سبيل الله فإنه باب من أبواب الجنة فأقيموا حدود الله في القريب والبعيد وقال عليه الصلاة والسلام المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إن قاد بينوني خالا صخرة استناخ أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், உழைப்பு செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கு. மனிதனுடைய உழைப்பை வச்சுதான் அந்த மனிதன் தரம் பெறுகின்றான். இந்த உலகத்துல மனிதனுடைய உழைப்பு இருக்கு, ரெண்டு தரத்தை நோக்கி முன்னோக்கும். ஒரு தரம் இருக்கு, அவன் தான் விரும்பியபடி நடப்பது, தன்னுடைய அனுபவங்களை வச்சு நடக்கிறது, தன்னுடைய மனசுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி தானே முடிவு செஞ்சு நடக்கிறது இருக்கே, இது மிருகங்களுடைய பழக்கம். இது ஜான்வரோं का तरीका. இன்னொன்னு இருக்கு, அந்த பாதை நாம் முடிவு செய்யறதில்ல, நம்மை படைத்த எஜமானனாக அல்லாஹ் முடிவு செஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறைப்படி நாம் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்பாடுகளை எப்ப ஆக்குவோமோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னா, இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா இவ்வளவு உயர்த்துகின்றான். இவனுக்கு சஜிதா அல்லாஹ் மலக்குகளை வச்சு செய்ய வைத்தான். இல்மை தேடக்கூடிய ஒரு நபருக்காக, இல்முடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாலிபீன்களுக்காக 70,000 மலக்குமார்கள் ரெக்கைகளை விரிக்கிறாங்க. அந்த ரெக்கையில் தான் அவர் நடக்கிறார். ஒரு தடவை ஒரு பெரிய இமாமுடைய மஜ்லிஸ்ல இந்த ஹதீஸ் பயான் செய்யப்படுது. அங்கு இருந்த ஒரு நபர் ஹதீஸ குறைவா எடை போட்டு, நான் என்னுடைய செருப்பால
மலக்குடைய ரக்கையை மிதிக்கிறேன்னு சொல்லி மிதிச்சாரு. அவருடைய 2 காலுமே விளங்காம போயிருச்சு. 2 காலுமே பெரியார்களே, சகோதரர்களே, நபியுடைய ஒவ்வொரு ஹதீஸும் வாக்குறுதியும் உண்மை என்று நம்புவதுதான் ஈமான். எது கண்ணுக்கு தெரிகிறதோ அதை பொய்ப்படுத்தாமல், கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்பாம, நம்முடைய அனுபவங்களை உண்மைப்படுத்தாம, நான் செஞ்ச செயல்களை ஊர்ஜிதப்படுத்தாம, அல்லாஹ் ரசூல் சொன்னதை இது எல்லாத்துக்கும் மாற்றமா அறிவுக்கு, அனுபவத்துக்கு, நம்முடைய ஞானத்துக்கு மாற்றமான முறையில எப்ப நம்புவோமோ, செயல்படுத்துவோமோ, இதற்கு பேர் தான் ஈமான் சகோதரர்களே. இந்த ஈமானை கொண்டு இந்த மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக ஆகின்றான். ஒரு பாதை இருக்கே, மிருகங்களுடைய பாதை. அதன் மூலமாக மிருகமாக மாறிவிடுவான். மிருகத்தை விட கேடு கெட்டவனாக ஆகிவிடுவான். மிருகத்தோட பழக்கம் என்னங்க? இசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பயான்ல சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, யகுலூன கமா தஅகுலுனா, அவங்க சாப்பிடுவாங்க கால்நடைகள் சாப்பிடுறது போல சாப்பிடுவாங்க. அவங்களுடைய இருப்பிடம் இருக்க ஒன்னாரு மஸ்வல்லஹும், நரகம் தான் இருப்பிடம் அவங்களுக்கு. நல்ல ஆடை உடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கே, நம்ம வீட்டுல இருக்கிற பூனையுடைய பழக்கம் இது, புறாவுடைய பழக்கம். எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னை சுத்தம் செஞ்சுட்டே இருக்கும். உணவை சேமிக்கிறதே எறும்புடைய பழக்கம். 6 மாசத்துக்கு தேவையான உணவை சேமிச்சு வச்சிருக்கும். வீடு கட்டணும், தூக்கநாங்குருவி, எங்களுடைய ஹஜரத் நவர் அல்லாஹ் மர்கஸ் கலீலர் சொல்லுவாங்க, தூக்கநாங்குருவியுடைய வீடு இருக்கே, முதல்ல ரிசப்ஷன் ஹால் இருக்குமாமா, அதுக்கு பிறகு பெட்ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுல அந்த மின்மினி பீச்சு இருக்கா இல்லையா, அதை கொண்டு வந்து இரவு நேரத்தில் லைட்டுக்காக வேண்டி லைட் ஹவுஸ் தயார் பண்ணுது. பெரியார் சோர்களே, மனுஷன் சொன்னா, ஒரு நாள் ரம்ஜானுடைய மாசத்துல எனக்கு தூக்கம் வரல, நான் வெளியே வந்து பார்த்தேன், ஒரு 2 குருவிகள், ஒரு குருவி அந்த தின்கான்னு சொல்றாங்களா இல்லையா, குச்சி, சின்ன சின்ன குச்சி, அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல குடுக்குது. அங்க இருக்க இன்னொரு குருவி அந்த குச்சி என்ன செய்யுது, கூடு கட்டுது. ஒரு குச்சியை கொண்டு வருது, செட் ஆகல, அந்த குருவி அந்த குச்சி தூக்கி எறிஞ்சிருது. கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எல்லாம் எவ்வளவு யோசிக்கிறோங்க, ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா எவ்வளவு யோசிக்கிறோம், எவ்வளவு பிளானிங் போடுறோம். பெரியார்ல சொல்லி இதுதான் வாழ்க்கையோட லட்சியம் சொன்னா நம்மை விட அந்த குருவிகள் சிறந்தது. பதவி, ஒரு அதிகாரம், எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கணும், இது இருக்கே கோழியோட சிபத்து. இது ஒரு சேவல் இருக்குன்னு சொன்னா அந்த சேவலுக்கு எல்லா விதமான உணவும் கொடுப்பாங்க. ஒரு 18-20 கோழிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், இட வசதி எல்லாமே இருக்கும். அந்த கோழிக்கு எத்தனை சேவல் தான் இருக்குங்க, ஒரு சேவல் தான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு சேவலை கொண்டு விட்டீங்கன்னு சொன்னா 2 சேவலும் சண்டை போடும். எதுக்கு சண்டை போடுது? உணவுக்கா, அது இருப்பிடத்துக்கா? அதுக்கெல்லாம் இல்ல, நான் இங்க நான் மட்டும்தான். சண்டை போடுமாமா மனுஷன் சொல்றாங்க, 2 சேவல் சண்டை போட்டு எந்த சேவல் தோத்து போயதோ அந்த சேவல் தலை குனிஞ்சவாறுதான் இருக்கும். ஜெயிச்ச சேவல் தான் இப்ப அங்க ராஜா. உணவு வருதுன்னு சொன்னா இதுக்கு அனுமதி கேட்காம சாப்பிட முடியாது. சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா வந்து கொத்துமாமா. புரியாதுல சோழர்களே, இது போல வாழ்க்கையை அமைச்சுக்கிறது இருக்கே, கோழியுடைய, நாயுடைய, பூனையுடைய, மிருகங்களுடைய பழக்கம் இது. ஏரியா பிரிக்கிறது, இது என்னோட ஏரியா, இது உன்னோட ஏரியா, எங்குள்ள வராது, உங்களுக்குள்ள வரமாட்டேன், பாகுபாடு பாக்குறது. நாயை பாருங்க, மனுஷரம் சொல்லுவாங்க, நாய் இருக்கே பழக்கம் என்னன்னு சொன்னா தனக்குன்னு ஒரு பார்டர் முடிவு செஞ்சு வச்சிருக்கும். யாராச்சும் அந்த இன்னொரு நாய் வந்துருச்சுன்னு சொன்னா இவ்வளவு குறைக்கும், சண்டை போட ஆரம்பிக்கும், அந்த நாய் அதை விட்டு ஓடி போயிடும். ஓடி போயிடுச்சுன்னா அந்த பார்டரோட நின்றுக்கும், வேகமா ஓடி வரும், வந்து நின்றுக்கும்.
ஏன்னா அதோட பார்டர் முடிஞ்சு. பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த மனுஷனே நபிமாரோட உம்மத்தில் இல்லை, நம்மளை எல்லாம் சய்யிதுல் அன்பியாவோட உம்மத்தை ஆக்கியிருக்கான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முழு உலகத்துக்கு நபியோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மதீனால ஒளிப்பு செஞ்சாங்க, கவலை இருக்கு கியாமத் வரைக்கும் இருந்துச்சு. ஒரு ஹதீஸ் சொல்லி தர்றாங்க அன்னை பாத்திமாவுக்கு. நம்மளாம் இரவு நேரத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறோம் இல்ல, என்ன ஓதுறோம் ஜி? தஸ்பீஹ் பாத்திமா 33 தடவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். முன்னாடி பாத்திமா தான் இருந்தாங்க, ஆனா நபியுடைய நியத்திற்கு கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களுமா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நாம் ஓதிட்டு இருக்கோம். அபூ ஹுரைரா முன்னாடி அவருக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ஆனா நியத் முழு உலகத்துக்கும். அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், நாங்க எங்க மஹல்லா எங்க ஹல்கான்னு சொல்லி எங்களுடைய சிந்தனையை சுருக்கி சுருக்கி எங்களுக்கு ஆலம்னா என்ன, உலகம்னா என்ன, கியாமத் வரைக்கும் ஒரு மக்களுடைய ஹிதாயத்தின் தலைவில் நாம ஒரு குறுகிய வட்டாரத்துல குறுகிய மஸ்ஜித் வாரு அப்படின்னு நினைச்சு எங்களுடைய உழைப்பை எங்களுடைய சலாஹியத்தை நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோங்க. பெரியார் சொல்லு. எனவேதான் நம்மள்ட்ட மிகப்பெரிய பலகீனம் என்ன சொன்னா, இங்க இருக்க எல்லாமே பழையவங்க, ஏதாச்சும் ஒரு வக்து கொடுத்துருக்கிறோம், உழைப்பெல்லாம் நடக்குது. ஆனா பலகீனம் எங்க தெரியுங்களா, நம்ம தைரியப்பட்டு தக்காத உருவாக்குறது இல்லை. தக்காத உருவாக்க என்ன ஆகணும், நான் கிளம்பணும். தக்காத உருவாக்கணும், மஷூரான அபிப்பிராயம் வருது, கிளம்புங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்கன்னா யாருமே சாத்தி தயாராகலைன்னா, ஹாஜியா நீங்களே செஞ்சிருங்களேன், அடுத்த ஒரு அபிப்பிராயமா சொல்ல மாட்டார். பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நிலைமையிலையும் கண்ணால பாக்கறதுக்கு மாற்றமான முறையில சஹாபாக்கள் உருவாக்கினாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நபிமார் அப்படியே சர்வீஸ் செஞ்சாங்க. மூசா நபி இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட ஒரு தவறு நடந்துச்சு. ஒரு குத்துதான் குத்தனாங்க, எதிர்ப்புல இருந்த ஒரு நபர் மூத்தாயிட்டான். பயந்துட்டு மதியன் வந்துட்டாங்க. அங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஹித்மத் செய்யறாங்க, 10 வருஷம் ஹித்மத் செய்யறாங்க, நிக்காஹ் ஆயிருச்சு. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணால பார்க்கறது போல வாழ்க்கை நடக்குது, முஷாஹதா கி ஜிந்தகி. இப்ப மனைவி கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப குளிருடைய நேரம், வெளிச்சம் இல்ல, உணவு இல்ல. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு போறாங்க. இப்ப இங்க இருந்து கைபுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. முஷாஹதாக்கு மாற்றமான முறையில பக்குவப்படுத்தப்படுறாங்க. அல்லாஹ் சொன்ன பகலான் அலைக், செருப்ப கரட்டிட்டு வாங்க மூசா. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் அல்லாஹ், எனக்கு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நீங்க கட்டுப்படணும். நாங்க இபாதத் அப்படிங்கறத என்ன நினைச்சு வச்சிருக்கோங்க, நல்ல நோன்பு வைக்கிறது, நல்ல தொழுகிறது, கொஞ்சம் வக்துகளை கொடுத்துறது. அல்லாம கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இபாதத்திற்கே 10 விஷயம் சொல்றாங்க. எத்தனை விஷயம் ஜி? 10 விஷயம் செஞ்சதான் இபாதத். அவர்தான் ஆபித். அந்த நோக்கத்துக்காக தான் அல்லாஹ்வே படைச்சிருக்கான். 10ல ஏதாச்சும் ஒண்ணு இல்லைன்னா கூட அவருடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது, அவர் இபாதத்தாரியே ஆக மாட்டாரு. கலிமாவுக்கு பிறகு முதலாவது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, நன்மை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, வியாபாரம் செய்யறது, குர்ஆன ஓதுறது, அதே போல ஜிக்ர் செய்வது, இத்திபாய சுன்னத், நபியோட சுன்னத்தை பின்பற்றுவது, சொந்தங்களை ஆதரிக்கிறது, சொந்தங்களை ஆதரிக்கிறது. இந்த 10 விஷயங்கள் சேர்ந்ததான் இபாதத். சில அமல்களை செஞ்சுட்டு சில அமல்களை விட்டுறது. மாஷா அல்லாஹ், மஜ்மால பாத்தீங்கன்னா உம்மத்துல நிறைய மக்கள் தொழுகிறாங்க, ஆனா அல்லாஹ்வோட உதவி. சஹாபாக்கள் 2 ரக்காயத்தை தொழுதாங்க, மௌத்தான கழுதைய அந்த வாகனத்தை உயிராக்குனாங்க. 2 ரக்காயத்தை தொழுதாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, வானத்திலிருந்து உணவு இறங்குச்சு. அமல்கள் மூலமாக அல்லாஹ்ட்ட வாங்கி என்னோட தேவைகள் பூர்த்தி ஆகிறத கண்ணால பார்த்தாலே நம்பிக்கை பூர்த்தி அடையும்.
நாம் இன்னமும் என்ன செஞ்சுட்டு இருக்கோங்க? அஸ்பாபுகள் மேலே இவ்வளவு முயற்சி செஞ்சிடறோம், ஆமால்களை பொடுபோக்கா விட்டுறோம். சீசனோட டைம் வந்துருச்சுன்னு சொன்னா ஜமாத்து பல பேரோட என்ன ஆயிருதுங்க? வக்து வந்துருச்சு, குருஜுடைய வக்து வந்துருச்சு, வருஷம் 4 மாசம் கொடுக்கணும்னு சொல்றாங்களே, ஏன் வருஷம் 4 மாசம் கொடுக்கணும்? இல்லையா சார், நம்ம சொல்லுவாங்க என்னோட மனசு விரும்புது என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் ஹிஜ்ரி அடிப்படையில், ஏன்னா ஹிஜ்ரியோட கேலண்டருக்கும் இங்கிலீஷோட கேலண்டருக்கும் 10 நாள் வித்தியாசமா, 10-11 நாட்கள். அப்ப 33 வருஷத்துல ஒரு வருஷம் இருக்கு குறையும், 33 வருஷத்துல. அதனால சொல்றாங்க ஜகாத்து கூட ஆங்கில வருடப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா 33 வருஷம் கொடுத்தாலும் நீங்க ஒரு வருஷம் கொடுக்காத குற்றவாளி ஆயிடுவீங்க. அப்ப எந்த அடிப்படையில் கொடுக்கணும்? ஹிஜ்ரி அடிப்படையில். அப்ப ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் பின்னாடி வரும். ரமலான் போன வருஷம் எப்ப வந்துச்சோ அங்கிருந்து 10 நாள் பின்னாடி வரும். சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய 2 ஈதுகளும் நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட பாதையில் அந்த பெரிய பார்க்கணும். இந்த மாதிரி 4 மாசத்தை யார் 33-36 தடவை கொடுப்பாங்களோ அல்லாஹ்வோட பாதையில, சொல்றாங்க அவங்களுடைய ஈமானுடைய தரம் சஹாபாக்களுடைய அந்த ஈமானோட தரத்தை போல அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். காரணம் என்ன? இவருடைய இந்த 33-36 வருஷத்துல எல்லா நிலைமையும் கடந்திருப்பாரு. சில வருஷங்கள் வெயில் காலத்துல அல்லாஹ்வோட பாதையில போயிருப்பாரு, சில வருஷத்துல குளிர்காலத்துல போயிருப்பாரு, சில நாட்கள்ல அவரோட வைபவங்கள் இருக்கும், சில நேரத்துல மௌத் இருக்கும், ஹயாத் இருக்கும். எல்லாத்தையும் இவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஒதுக்கி இருப்பாரு. அவருக்கு முன்னாடி நோக்கம் அல்லாஹ்வோட தீன் ஹயாத்தா. இதற்காக எது வேணாலும் தியாகம் செய்ய தயார். இந்த பக்குவத்தை அல்லாஹ் தான் நபிமார்கள் செஞ்ச சகோதரர்களே. இங்க மனைவி கர்மமா இருக்கிறாங்க, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமானுடைய அமல் நடக்குது, ஈமானுடைய தர்பீத் நடக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அசா இருந்துச்சு, அசாவை கீழே போட சொன்னாங்க, பாம்பா மாறிச்சு. இது போல எல்லா விஷயத்தை தர்பீத் செஞ்சு அல்லாஹ் எங்க அனுப்பி விடுறான்? இப்ப ஃபிரௌன்ட்ட அனுப்பி விடுறான். இங்கிருந்து கண்ணுக்கு மாற்றமான விஷயங்கள் அதை பொய்ப்படுத்தி, கண்ணால பாக்குறத பொய்ப்படுத்தி இப்ப என்ன செய்யறாங்க? ஃபிரௌன போய் சொல்றாங்க, நீ ரப்பல்ல, அல்லாஹ் தான் ரப்பு. பெரிய கூட்டமே ஃபிரௌன வணங்கிட்டு இருக்கு, அவன் தான் ரப்புன்னு நினைச்சிட்டு இருக்கு. அவனே சொல்றான், நான் அன ரப்புக்குமுல் அலா, என்னுடைய காலுக்கடியில் இந்த மிஸ்ருடைய நைல் நதி ஓடிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு முன்னாடி தாவத் கொடுக்கறாங்க சொல்றாங்க. எது வரைக்கும் நாங்க இன்ஃபிராதி தாவத்தை மஸ்பூட்டா செய்ய மாட்டோமோ அது வரைக்கும் எங்களுடைய நம்பிக்கை சரியாக. ஒரே ஒரு நாள் நீங்க தாவத்து கொடுக்கறதுல பலகீனத்தை காட்டிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய விளைவு உங்களோட ஆமால்கள்ல தெரியும். சொல்றாங்க, ஒருத்தர் தொழுக வர்றாரு, கடைவீதியில் இருந்து வர்றாரு, தொழுது திருப்பி கடைவீதிக்கு போயிருந்தார். முன்னாடியும் பின்னாடியும் அல்லாஹ்வை பத்தி பேசல, அது ஈமான் மஜ்லிஸ்ல உட்கார்ல, அல்லாஹ் தான் செய்யறான், இந்த வஸ்துக்களால ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு காதால கேட்கவும் இல்லை, நாவால பேசவும் இல்லை. இப்ப ஒரு தொழுது பிறகு எந்த உலகத்துடைய ஆசை, நம்பிக்கை, எண்ணம் தொழுகைக்கு முன்னாடி இருந்துச்சோ அதை விட அதிகமான உலகத்துடைய நம்பிக்கையோடு திரும்பி போவார கடைக்கு, கடையை கொண்டு நடந்துரும். காரணம் என்ன? இபாதத்தை கொண்டு ஈமான்ல வளர்ச்சி விடாத சகோதரர்களே, நல்ல கவனமா கேளுங்க. இபாதத்தை கொண்டு ஈமான்ல ஈமானுடைய வளர்ச்சி கொண்டு இபாதத்துல மாற்றம் ஏற்படும். ஈமானுடைய பலன்கள் தான் இபாதத். ஒருத்தர் தொழுகிறாரு, தொழுதுட்டே இருக்கிறாரு. ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாமி மஸ்ஜித்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தொழுகிறாரு, சொன்னாங்க சரியா தொழுங்க. 2-3 டைம் தொழுதாரு, நீங்க சரியா தொழுகல, வேக வேகமா தொழுதாரு. சொன்னாங்க நான் இந்த மாதிரிதான் 40 வருஷமா தொழுதுட்டு இருக்கேன்,
ஹுதைஃபா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இதே நிலைமையில் நீங்க மௌத்தா போயிருந்தீங்கன்னா நாளைக்கு ரசூலுல்லாஹ்வோட எழுப்பப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய தொழுகையில இந்த ருக்குவுக்கும், அதாவது ருக்குவுக்கு கியாமுல உள்ள இந்த சிறு நிலை இருக்கே, அதை நீங்க வேகமா தொழுகிறீங்க. இப்படி வேகமா தொழுகிறது விடுறது இருக்கு. ஹதீஸ்ல வருது, லா யன்துருல்லாஹு இலா அப்தின், அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அடியானுடைய தொழுகை ஏறிட்டு கூட பார்க்கறது இல்ல யார் இந்த சிறு நிலையுடைய இந்த விஷயங்களை வேகமா செய்யறாரோ. சொல்லு, தீனுடைய விஷயத்தை, இபாதத்தை பரிபூர்ணம் அடையிறதுக்கு ஈமான் பரிபூர்ணமாகணும். ஈமான் என்ன ஆகணும்? பரிபூர்ணம். ஈமான் பரிபூர்ணத்தை கொண்டு வரலன்னு சொன்னா எங்களுடைய இபாதத்துகள் இருக்கே கோக்லாப்பன் ஹோ ஜாயேகா. கோக்லாப்பன் ஹோ ஜாயேகா. வெளிப்படையில பார்த்தா ஒரு வடிவம் இருக்கும், உள்ளுக்குள்ள விஷயம் இருக்காது. உள்ளுக்குள்ள எத்தனை தொழுகை, எத்தனை துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா கவனமா கேளுங்க, 3 விஷயத்தை பத்தி சொன்னாங்க. 3 விஷயத்தை பத்தி சொன்னாங்க. முதலாவது விஷயம் இருக்கே, நம்ம எல்லா உலகத்துல சொல்லிட்டு இருக்கோம், முஸ்லீம்கள் அடக்கப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, பின்னோக்கப்படுறாங்க, பிற்போக்கு. காரணம் என்னங்க? சொன்னாங்க, இதா அவ்வமத் உம்மத்தி துன்யா நுஸிஅத் மின்ஹா ஹைபத்துல் இஸ்லாம். எப்ப என்னுடைய சமுதாயம் உலகத்தை பெருசா நினைச்சிருவாங்களோ, உலகத்துடைய மகத்துவம் உள்ளத்துல வந்துருமோ, இஸ்லாத்துடைய கண்ணியமும் மதிப்பும் உள்ளங்கள் இருந்து எடுக்கப்பட்டுரும். சொல்லுவாங்க, கியாமத் வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிரிகள் மூலமாக எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்த முடியாது. இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா அது முஸ்லிம்கள்னால தான் ஏற்படும். யாருனால தான் வருங்க? சொல்லுவாங்க, முதல்ல முஸ்லிம்கள் இந்த உலகத்தினால, உலகத்துடைய இந்த அஸ்பாபுகள்னால, உலகத்துடைய ஆசைகள்னால இஸ்லாத்துடைய அஹ்காம்களை, அல்லாஹ்வோட கட்டளைகளை பொடுபோக்கா விட்டு அதை உடைப்பாங்க. அல்லாஹ் தஆலா எதிரிகளை முஸ்லிம்கள் மேல சாட்டி இவர்களுக்கு அல்லாஹ் தர்பீத் செய்வான். அதனால சொல்லுவாங்க, உலகத்துல எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கு, நம்ம பள்ளிவாசல்கள்ல பாதுகாப்பு பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி செய்யறோம். சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா உலகத்திலே பாதுகாக்கிறேன்னு சொன்னது 3 பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வோட பாதுகாப்பு எத்தனை பள்ளிக்கு தான் இருக்குங்க? ஹரமைன் ஷரீஃபைன், பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. மீதி இருக்கக்கூடிய ஹரமைன் ஷரீஃபைனுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய எத்தனை பள்ளிகள் இருக்கோ அத்தனை பள்ளிகளுடைய பாதுகாப்பு முஸ்லிம்களுடைய அமல்களை கொண்டு இருக்கு. எங்களுடைய அமல் சரியா இருக்கு, எங்களுடைய பள்ளி ஆபாதா இருக்கு, எங்களுடைய ஈமானுடைய அமல்களை நாங்க பள்ளியில ஹயாத்தாக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதை கொண்டு எவ்வளவு பெரிய சக்தியை, எவ்வளவு பெரிய உதவியை முஸ்லிம்கள் கொடுப்பான்னு சொன்னா, சொல்றாங்க ஒரு பயான்ல, எதிரிகள் இவர்களை குறிப்பாக்க வைத்து இவர்கள் தலைக்கு மேலே பெரிய பெரிய ஆயுதங்களை, அணுகுண்டுகளை போட்டாலும் அதை கொண்டு இவர்களுடைய ஒரு ரோமம் கூட பாதிப்படையாது. நீங்க பள்ளி ஆபாத் செய்றீங்க, பள்ளியில ஹல்காக்கள் அமைச்சு பள்ளி 24 மணி நேரம் செழிப்பாக்குறீங்க, அல்லாஹ் ஜல்ல ஜலாலு இந்த முஸ்லிமை கொண்டு முழு உலகத்தை பாதுகாக்கும். சொல்றாங்க, இதை விட்டுட்டீங்க, மஸ்ஜித் 5 நேர தொழுகைக்கு நினைக்கிறதே பெரிய தவறு. சொல்றீங்க, நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல அல்லாம இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மஸ்ஜிதுகள்ல 20க்கும் அதிகமான அமல்கள் நடந்துட்டு இருந்துச்சு. 20க்கு அதிகமான கைபுடைய முஸாக்கரா, மறைவான விஷயங்களை பத்தி எங்க பேசப்படும்? மஸ்ஜிதுல பேசப்படும். எவ்வளவு பெரிய சக்தி சஹாபாக்கள் கிடைச்சு. உலகம் தெரியாத சகோதரர்களே சொல்றாங்களா இல்லையா? முஸ்லிம்களுக்கு கொஞ்சமாச்சும் உலகம் தெரியணுங்க. எவ்வளவு பேச்சு பேசப்படுது. உலகத்துல கொஞ்சம் முன்னேறினாதான் நம்மள கொஞ்சம் கண்ணியமா பாப்பாங்க. பெரியார சொல்ல அல்லாஹ் மன்னிக்கணும். சஹாபாக்கள் காலத்திலே உலகம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியானது. ஒரு சஹாபிக்கு அவருடைய எண்ணிக்கையை வாழ்க்கையில தெரிஞ்சதே எவ்வளவுன்னு சொன்னா 10-100 தான் தெரியும் அவருக்கு. வாழ்க்கையில எத்தனை 100 தான் தெரியும். அதுக்கு மேல எண்ணிக்கை இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது.
ஒரு நாட்டுடைய இளவரசியே 10, 100, 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துட்டார். கூட இருந்தவங்க கேட்டாங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நாட்டுடைய இளவரசியை கொடுத்துருக்கே, யாரா சாதாரண ஒரு ஆளை கொடுப்பா? ஓ, அதுக்கப்புறம் ஒரு எண்ணிக்கை இருக்கான்னு கேட்டாராம். ஆனா இந்த சஹாபி எவ்வளவு எத்தையும் இருந்துச்சு இவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அல்லாஹ்வோட விஷயங்களை சொல்றாங்க, குதிரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, ஒரு நாடு வெற்றி, அதாவது ஒரு நாடு வெற்றி கொள்ளப்படும், அந்த நாட்டுடைய இளவரசி இப்படிப்பட்ட வண்ணங்களுடைய குதிரையில அமர்ந்திருப்பாங்க, இன்னென்ன நிறங்களுடைய ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க, அப்படிப்பட்ட இளவரசியே நீங்க கைப்பற்றுவீங்கன்னு சொல்லும் போது அந்த சஹாபி எந்திரிக்கிறார். சொல்ல, அந்த இளவரசி எனக்கு கொடுங்க சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி சொன்னாங்க, கொடுத்துட்டு நபியுடைய காலம் முடிஞ்சு, அபூபக்கர்ல காலம் முடிஞ்சு, உமருல்லா காலம் ஏறத்தாழ 20 வருஷம் கிட்ட. உஸ்மான் அல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த நாடு வெற்றி கொள்ளப்படுது. சஹாபி போறாரு. எதுக்கு போறாருங்க? அந்த பெண்ணை தேடுறக்கா போறாரு. நம்ம 2 ரக்காத் தொழுதோம், நேரடி அல்லாஹ்வோட உதவியை பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஒரு 2 ரக்காத் ஸலாத் ஹாஜத் தொழுதுட்டு என்ன ஆயிரணும்? உதவி கிடைச்சிடணும். கிடைக்கலனா அமலையே விட்டுறாங்க. தஸ்கீலே தப்பு சகோதரர்கள். 4 மாசம் போங்க, உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிரும். பெரிய சொல்லி வாக்குறுதிகள் தனி, வாக்குறுதி மேல நம்பிக்கை இருக்கணும். ஆனா நம்முடைய எந்த அமலும் அந்த வாக்குறுதிகளுக்காக செய்யக்கூடாதான். நியத்துங்கிறது வேற, வாதாக்கள் மேல யக்கீன்ங்கிறது வேற. கொஞ்சம் கவனமா கேட்டதான் புரியும் சகோதரர். யக்கீன்ங்கிறது வேற, வாக்குறுதி மேல நம்பிக்கைங்கிறது வேற, அமல்களுக்கு உண்டான நியத்துங்கிறது வேற. ஒரு 2 ரக்காத் தொழுகிறோம், இந்த வாக்குறுதி சத்தியம் அது. அல்லாஹ்வோட பாதையில போறோம், இவ்வளவு வாக்குறுதி சத்தியம் அது. ஆனா யாருக்காக செய்யணும்? நியத் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ். யாரு ஜமாத்ல போறது, அது அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க உலகத்தை வச்சு தஸ்கீல் செஞ்சீங்க, நீ போப்பா உன் கல்யாணம் நடந்துரும், நீ போப்போ உன்னோட வியாபாரம் சரியாயிரும், நீ போப்பா உன்னுடைய குடும்பத்து நிலைமை சரியாயிரும். யார் இப்படி தஸ்கீல் செஞ்சிட்டு இருப்பாங்களோ, ஒண்ணு தேவை பூர்த்தி ஆயிடுச்சுனாலே வேலையை விட்டுருவாரு, தேவை பூர்த்தி ஆகலனாலும் அவநம்பிக்கைப்பட்டு வேலையை விட்டுருவார். ஏன்? இவரோட நியத்து வாக்குறுதி ஆயிடுச்சு, அல்லாஹ்க்காக செய்யல. தெரியாது சொல்லு, இது எப்ப தெரியும் தெரியுங்களா? நான் அல்லாஹ்க்காக செஞ்சேனா அல்லது உலகத்துக்காக செஞ்சேனா அப்படிங்க எப்ப தெரியும்? இதுக்கு அல்லாஹ் தஆலா சோதனைகளை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கொடுப்பான். சோதனையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா அவங்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு வந்தே தீரும். யாரா இருந்தாங்க? மூசா நபிக்கு சோதனை வந்துச்சு, நூஹ் நபிக்கு சோதனை வந்துச்சு. சோதனைகள் பல மாறி வரும், பல வண்ணங்கள்ல வரும். இப்ப என்னாச்சு? இந்த மூசா நபி அங்கிருந்து வர்றாரு, அந்த பனி இஸ்ரவேலர்கள் அழைச்சிட்டு அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த கிபித்திகள் ஃபிரௌனுடைய கூட்டங்கள் எல்லாம் எஜமானர்களா இருக்கிறாங்க. இப்ப அந்த நைல் நதியில் அழிக்கப்படுறாங்க. கண்ணால் அல்லாஹ்வோட உதவி பார்த்துட்டாங்க. கண்ணால் அல்லாஹ்வோட உதவி பார்த்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப அல்லாஹ்வோட ஒரு கட்டளை வருது, இந்த அமாலிகா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரத்தில் நீங்க போரிடுங்க, அவங்களை வெற்றி கொள்ளுங்க. யாருக்கு? பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளை. இந்த அமாலிகாக்காரவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த தன்னோட சமுதாயத்துடைய மிகப்பெரிய முக்கியமான தலைவர்களை சில பேரை, ஒரு வாரத்துல 70 பேரை ஒரு ஜமாத்தை அமைச்சு, நீங்க முதல்ல போய் தாவத்து கொடுத்துட்டு வாங்க. இப்ப அந்த கூட்டத்தார்கள் போறாங்க. ஜமாத் அமாலிகா மிக உயர்ந்தவர், அதாவது எடையால உயர்த்தால அந்த அரசன் போய் பேசுறாங்க. அந்த அரசன் சொல்றான், அத்தனை பேர் 70 பேர் ஒரே கையால் இப்படி தூக்கணும். 70 பேரையும் விதாயாவின் நிகாயில எழுதி இருக்கிறாங்க. 70 ஒரே கையால தூக்கி அப்படி புடிச்சு எங்க அக்குள்ள கக்கத்துல வச்சுக்கிட்டான். வச்சுட்டு சொன்னா, நம்ம அழுத்திட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கக்கத்துல 70 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவன் எவ்வளவு பேர் இருப்பான்? முழு ஊருமே அப்படிதான் இருந்தாங்க. முழு ஊரும் அப்படிதான். இப்ப அல்லாஹ்வோட கட்டளை, இந்த ஊருக்கு எதிராக நீங்க போரிடணும்.
பிரியா சொல்லி ஹாலாத்துகள் அமாலிகா போலதான் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் 4 மாசம் தக்காதா சொல்லும் போது, வெளிநாடுகளுக்கு போகன்னு சொல்லும் போது, என் வீடு, என் குடும்பம், என் சொத்து, செல்வம் எல்லாமே அமாலிகா போல பெருசாக தெரியும். நம்மளை போட்டு அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். உயிரே போற மாதிரி இருக்கும். பிரியா சொல்லி அல்லாவோட உதவியை பார்த்துட்டாங்க. மறைவான விஷயத்துல அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? ஆனாலும் தைரியம் வரல, பின்வாங்கிட்டாங்க. சொன்னாங்க, இதுஹப் அந்த ரப்புக்க யா மூசா இன்னா ஹாஹுனா காயிதும், நீயும் உங்க ரப்பு வேணா போங்க, நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கோம். எத்தனை பழையவங்க இருக்கிறோம், எத்தனை பழையவங்களோட வக்து வந்துருச்சு. இன்னும் 4 மாசம் எங்களுக்கு சக்தி சொல்ற கூட தைரியம் வர மாட்டேங்குது. எங்களுடைய இந்த ஷபுசாரிகள்ல 3 ஜில்லாக்கள்ல எத்தனை பேர் வருஷம் 4 மாசம் கொடுக்கும்? பெரியவங்க சொல்றாங்க, வருஷம் 4 மாசங்கிறது ஒவ்வொரு முஸ்லீம்கிட்ட நீங்க கேளுங்க. பழையவங்களுடைய தர்த்தீப் இல்ல, ஒவ்வொரு முஸ்லீமும் வருஷம் 4 மாசத்துக்கு வரணும் சொல்றீங்க தேவை. இப்ப கண்ணால உதவியை பார்த்து கூட தைரியம் இழந்துட்டாங்க. 2 பேர் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால தெளிவா இந்த சம்பவத்தை சொல்றான். இன்னா லன் நதுகுலஹா, நாங்க கட்டாயம் அந்த ஊருக்குள்ள போவே மாட்டோம். பெரிய சொல்லி தண்டனை என்ன தெரியுங்களா கிடைச்சு? அந்த தீங்கிற மைதானத்துல 40 சனத்தன் 40 வருஷம் சுத்திட்டே இருந்தாங்க. காலையில இருந்து ஒரு பயணம் செஞ்சு போவாங்க, திருப்பி நைட்டு தூங்கிட்டு எழுந்து பார்த்து எங்க ஆரம்பிச்சா அங்கேயே இருப்பாங்க. 40 வருஷம் சகோதரர்களே, 40 வருஷம். இஸ்ராயேல் சொல்லுவாங்க, இந்த 40 வருஷமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனி இஸ்ரவேலர்களுக்கு அவங்க நம்பிக்கையை சரியாக்குனாங்க, அமலை சரியாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சு. இப்ப இவ்வளவு பெரிய அமாலிகாவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? 2 நபிக்கு. ஒன்னு மூசா நபி, ஒன்னு ஹாரூன் நபி. 2 பேர் மட்டும் உள்ளுக்குள் போறாங்க, முழு நாட்டையும் வெற்றி கொள்றாங்க. முழு நாட்டையும் வெற்றி. எப்படி முடியும்? அப்படிதான். ஏன் எப்படிங்க போக முடியும்? இவருக்கு இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு, இவர் எப்படிங்க போவாரு? போவாரு. நம்பிக்கை வச்சு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தஸ்கீல் செய்யணும். இங்க உட்கார்ந்து இந்த மஜ்மா முடிவு செஞ்சிச்சுன்னு சொன்னா, நாம தயாராயிட்டோம் சொன்னா, இந்த மேலப்பாளையம், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, இந்த தமிழ்நாட்டோட சவுத்துக்கே அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்து, முழு உலகத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்போம். நாங்க உட்கார்ந்தனாலதான் பிரச்சனையே சொல்வார்களே. பிரச்சனை உலகம் கக்கத்துல வச்சு நம்மளை அடக்கிட்டு இருக்கு. அப்படி சொன்னாங்களா இல்லையா? இது ஆழ்ந்தமத் உம்மத்தி துன்யா நுஜிஅத் மின் ஹைபத்துல் இஸ்லாம். இஸ்லாத்தோட மதிப்பு உலகத்துல எடுபடுற காரணமே நாங்க குரூஜி செய்யாத காரணம் தான். ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க ஒரு தடவை, இந்த உம்மத்துல முர்த்ததாகிறாங்களா இல்லையா? எத்தனை மக்கள் முர்த்ததாயிட்டு இருக்காங்க, ஊருக்கு ஊர் முர்த்ததாயிட்டு இருக்காங்க சொல்றாங்க. சமீபத்துல நம்முடைய தமிழ்நாட்டோட ஜமாத்து ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. சில 1 வருஷம் 2 வருஷம் 2 வருஷத்துடைய ஜமாத். அவங்க போயிட்டு வந்து கார்குஜாரி சொன்னாங்க, அந்த ஊர்ல இப்பயும் என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களை எரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஜனாதா. நாங்க என் கடை, என் வீடு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய இடம், உம்மத்தங்க முறுத்ததாயிட்டு இருக்கு. சொன்னாங்க 4 காரணம். இஸ்ராயேல் சொல்லுவாங்க, முதலாவது இருக்கு இல்முடைய கமி, அறியாமைனால உம்மத் இஸ்லாம் தொட்டு போயிட்டு இருக்கிறான். அதனால சொல்றாங்க, உம்மத்தை உலமாக்களோட இணைங்க, உம்மத்தை மஸ்ஜிதோட இணைங்க. அழகா சொல்லுவாங்க, ஒவ்வொரு மஸ்ஜிதும் மதரசா ஆக வேண்டும், ஒவ்வொரு ஆலிமும் முஅல்லிமாக ஆசிரியராக வேண்டும், ஒவ்வொரு உம்மத்தின் தாலிபாக மாணவராக ஆகும். நபிசுல்லாஹ் காலத்துல 19 முஃப்திமார்கள் தான் இருந்தாங்க. எத்தனை பேருக்கு? எல்லாமே ஆலிம் ஆகல, எல்லாமே முஃப்தி ஆகல, ஆனா யாருமே ஜாஹில் இல்லை. யாருமே. உமர் ரலியல்லாஹு காலத்துல கட்டளை என்னன்னு சொன்னா, லா யபிஉ ஃபீ அஸ்வாகினா மல் லா யஅரிஃபு அஹ்காமல் பை'.
வியாபார சட்டங்கள் யாருக்கு தெரியாதோ நம்முடைய கடை வீதியில அவருக்கு விற்பனை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு வியாபாரின்னு சொன்னா வியாபார சட்டத்தை அத்தனை படிச்சிருப்பாரு. தெரியாது சொல்லி அடிப்படையான இல்மு கூட நம்ம தெரியாதனாலதான் நம்ம சட்ட திட்டங்களை விட்டு தீன்ல என்ன ஆகிட்டு இருக்கோங்க, மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தா தொழுகை இபாதத் எல்லாம் நல்லா இருக்கு, இன்னொரு சைடு மாமலத் மாசிரத்துல கோட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியா இருக்கு, ஈமானும் ஆமாலும் சரியாகணும். இது சரியாகாம அஹ்லாக் சரியாக சொல்லல. என்னோட அஹ்லாக் சரியாகணும், நான் மஹ்லூக்கோட அல்லாஹ்வோட படிப்பினங்களோட கண்ணியமானவள் நடந்துக்குன்னு சொன்னா என்னோட ஈமான் அல்லாஹ்வோட சரியா இருக்கணும், அல்லாஹ்வோட பயம் இருக்கணும். மன் அஸ்லஹ பைனஹு வ பைன அல்லாஹ் அஸ்லஹ அல்லாஹு பைனஹு வ பைன கல்கிஹி. தனக்கும் ரப்புக்கும் இடையில யார் தொடர்பை சரியாக்கிறாரோ அவருக்கும் படைப்பினங்களுக்கும் இல்ல அல்லாஹ் எல்லா விஷயத்தை சரியாக்கி கொடுப்பான். பிரச்சனை எங்கன்னு தெரியாதனாலதான் நாம எல்லாம் முட்டி மோதிட்டு முடிச்சிட்டு இருக்கோம். உம்மத்தி அல்லாஹ் தஆலா தாவத்தை கொண்டு நம்மளை கண்ணியப்படுத்தி உலமாக்கள் இஸ்திமாக்கள் இது போன்ற ஜோடுகள் குரூஜுகள் மூலமா உலமாக்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்க வேற யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க, நான் என்னதான் குறை சொல்லிக்கிறோம். அவங்க எல்லாம் நல்லவங்க, நான் தான் கெட்டவன். என்னுடைய குரூஜ் இல்லாதனாலதான், என்னுடைய தீன்ல தாவத்துல குறையினாலதான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து நான் ஒவ்வொருத்தரும் தௌபா செய்யணும். சொன்னாங்க விதா தரக்தில் அம்ர பில் மஅரூஃப் வ நஹ்யில் முன்கர் ஹுரிமத் பரக்கத்துல் வஹி. நன்மை ஏறி தீமை தடுக்கிறதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா வஹியுடைய பரக்கத்தை விட்டு மஹ்ரூம் ஆயிருவீங்க. வஹி இறங்குமா? இப்ப ஜிப்ரீல் இஸ்லாத்துடைய வருகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தோட முடிஞ்சு, இப்ப லைலத்துல் கத்ருக்கு மட்டும் இறங்குறாங்க. ஆனா வஹியுடைய பரக்கத் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கான். இதோட இந்த உழைப்போடு சேர்த்து வச்சிருக்கான், நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதோடு சேர்த்து வச்சிருக்கான். பிரச்சனை அல்லாஹ்வோட உதவிகளை வாங்கறதுக்கு தடையாக நாங்க நன்மை ஏவி தீமை தடுக்க தாவத்தோட உழைப்பு விட்டுட்டு சொல்றது. ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்க, இது ஆலிம்களோட பொறுப்பு நினைக்கிறாங்க, ஒரு சில தப்லீக்காரன் பொறுப்பு நினைக்கிறாங்க, ஒரு சில இயக்கவாதிகள் பொறுப்பு நினைக்கிறாங்க. இது உம்மத்துடைய பொறுப்பு நாங்க விளங்கல. நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது தாவத்துடைய உழைப்பு செய்யறது ஒவ்வொரு முஸ்லிம் மேல கடமைன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? காரணம் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை வெறும் ஆபிதான உம்மத்தா விடல. ஆபிதான உம்மத்தை விட சஹாபாக்கள் இவ்வளவு இபாதத் செய்யறவங்க இருந்தாங்க, இவ்வளவு இபாதத் செய்யறவங்க இருந்தாங்க. அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு சஹாபி தன்னோட மகனை கல்யாணம் முடிச்சு வச்சாரு. கல்யாணம் முடிச்சு விட்ட பிறகு ஒரு சில தினங்கள் கழிச்சு மருமகள்கிட்ட கேட்கிறாரு, எப்படிமா இருக்காரு உங்க வீட்டுக்காரு அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுச்சு, ரொம்ப நல்லவருங்க, நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு முசல்லா போட்டாருன்னா தஹஜ்ஜுத் ஃபஜ்ர் நேரத்துல தான் முசல்லா விட்டு எந்திரிக்கிறாரு. இப்ப அவங்க அத்தா கோவம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு போய் சொல்லிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க அப்துல்லாவே. அப்துல்லா என்ன இப்படியா செஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமா யா ரசூலல்லாஹ், தினசரி ஒரு இரவுல ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கு, அது ஓதாம என்னால் இருக்க முடியாது. சாதாரண சஹாபாக்களுடைய நிலைமை சொல்றது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், வருஷங்கள் மாசங்கள் கடந்தா கூட குர்ஆனை தொடர கூட தௌஃபீக் கிடைக்க மாட்டேங்குது நம்மள பல பேருக்கு. ஹஜ்ரஜி சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு மஞ்சில் நம்ம மஞ்சில் இல்ல, குர்ஆன்ல 7 மஞ்சில் இருக்கு. ஒவ்வொரு மஞ்சில் ஒவ்வொரு நாள் ஓதி 7 நாள் ஒரு குர்ஆன் ஓதி முடியுங்கன்னு சொல்றாங்க. என்னோட குர்ஆனுடைய ஹர்ஃப் சரியில்லை, தஜ்வீத் சரியில்லை, உலமாக்கள்கிட்ட நாங்க உட்கார்ந்து கத்துக்கிறது பெரிய பாரமா நினைக்கிறோம். பிசினஸுக்காக வேண்டி யார் யாருக்கும் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தயார், வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, ரியல் எஸ்டேட்டுக்காக, இடத்துக்காக யார் யாரையும் பாக்குறதுக்கு தயார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தயார். பிரச்சனை கேஸ் கோர்ட்டுக்கு முன்னாடி நீதிபதிக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறதுக்கு தயார்.
எல்லா பிரச்சனைக்கும் மஹ்லூக்கும் நான் நிக்கிறதுக்கு தயாரு. என் தீனை சரியாக்கணும், அல்லாஹ்வோட தொடர்பு சரியாகணும், ஆளுங்களுக்கு முன்னாடி மண்டியிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறையில தீனை கத்துக்கிறதுக்கு இல்முடைய ஹல்காக்கள் அமைச்சு பள்ளிவாசல ஆபாதாக்கி நான் தீனை கத்துக்கிறதுக்கு நான் இன்னும் தயாரா இல்லைன்னு சொன்னா உலகத்துல எப்படி பிரச்சனை சகோதரர்களே சரியாகும்? சரியா சொல்லி எங்களோட மஸ்ஜிதுகள் ஆபாதான்னு சொன்னா இங்க இருக்கிற மஜ்மா முடிவு செய்யணும். எங்களோட பள்ளிவாசல் நான் 24 மணி நேரம் ஆபாத் செய்யணும். யோசிங்க, தக்காதா இருக்கு. முஃப்தி யாக்கூப் சாஹிப் சொன்னாங்க, உம்மத்துல நிறைய செலவு செய்யறதுக்கு நபர்கள் இருக்கிறாங்க, வக்து கொடுக்கறவங்க நிறைய இருக்கிறாங்க. செலவு செய்யறதுக்கு ஆள் இருக்கு, வக்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா என்னன்னு சொன்னா சிந்தனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஜமாத்துல போனாலும் எங்கதான் சிந்தனை இருக்குது, எவ்வளவு வரவு செலவு வந்துச்சுதான் பாத்துட்டு இருக்கு. சரியா சொல்ல நம்ம சொல்லிட்டு வந்தோம், அல்லாஹ்வோட பாதையில அல்லாஹ் சோதிப்பான். சோதனை தான் நம்ம கபூல் ஆகிறோங்கிறதுக்கு அடையாளம். சொல்ற பயப்படுறோம். நான் இப்ப கிளம்பி உடனடியா கிளம்பி நின்றுட்டேன் போயிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் குடும்பம்? நைட்டு ஆர்டர் வருது, காலையில முழு இந்தியா பந்து, முழு உலகம் பந்து. அச்சா இல்லையா கொரோனால? என்னங்க ஆச்சு? மௌத்தா போயிட்டோமா? சொல்ல போனா தப்லீக்காரங்க அந்த நேரத்தில் நல்லா இருந்த போல யாருமே இருக்கல. நல்லா வச்சிருந்தானா இல்லையா கண்ணியமா? சுஃபியானே சௌரி ரஹ்மத்தை சொல்லுவாங்க, வானம் இரும்பாக மாறிடுச்சு, பூமி பித்தளையா மாறிடுச்சு. அந்த நேரத்துல எனக்கு ரிஸ்க் எப்படி கிடைக்கும் ஒரு முஸ்லிம் நினைச்சாருன்னா அவரோட ஈமானம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன் எப்படி சாத்தியமா? எப்படி பாருங்க, நீங்க தியாகம் கொடுக்கறதுனால 4 மாசம் போறீங்க, 5 மாசம் போறீங்க, 6 மாசம் போறீங்க. தியாகத்துக்கு பிறகு ஒரு உலகத்துல ஒரு வீழ்ச்சியை வருதா இல்லையா? அல்லாட்ட துவா செய்யுங்க, யாரெல்லாம் என்ன கபூல் செஞ்சுக்கோ. முன்னாடி ஹுரூஜ் கபூல் ஆனதுக்கு உலகத்துல சோதனைகள் பிரச்சனை அதிகமா இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. என்ன தெரியுங்களா ஆச்சு? பூமாலை போட்டு ஒண்ணு வரவேற்கல. அவங்க செச்சா என்ன தெரியுமா செஞ்சாரு? ஒரு பாயில அவரை கட்டி கீழே நெருப்பெறி வச்சு தொங்க விட்டுட்டார். நேத்து வரைக்கும் முஸ்அப் பின் உமைர் பெரிய கண்ணியமான ஆடையோட சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அவங்க அம்மா ஆடையே இல்லாம அடிக்கிறாங்க, சாப்பாடு போடல. கடைசியில ஒரு 2 சாக்கு துணி கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா செருப்பால தலையில அடைக்கிறாங்க. சாதாரண விஷயம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய தயாராறாங்க. நாய போல ரோட்ல என்ன செய்யறாங்க? இழுத்துட்டு போறாங்க அந்த சின்ன சின்ன சிறுவர்கள். அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்கள், அந்த எஜமானர்கள் தண்ணிக்குள்ள போட்டு முக்கறாங்க தலையை. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நமக்கு இதில் எதுவுமே நடந்ததில்லை. ஏதாச்சும் நடந்திருக்காரு? அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. நடந்தாலும் பெரியார் சொல்லி அல்லாஹ் தஆலா சோதிப்பான். ஒரு முடிவுக்கு வாங்க, சோதனையே என்னோட இஸ்திக்பால் நினைங்க. அல்லாஹ் வரக்கூடிய ஹாலாத்துகள் தான் அல்லாஹ் என்ன முன்னேற்றத்துக்காக கபூல் செய்யறதுக்காக இந்த ஹாலாத்தை கொடுக்கறான். அப்படி நீ இஸ்திக்பால் செய்யுங்க. என் ரப்புக்கு தெரியும் நான் இந்த நிலைமையில எப்படி இருக்கும் அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கான். சொல்லுங்க, கதபல்லாஹு மகாதில் ஹலாயிக் கப்ல 50 சனத்தன் அல்ஃப சனத்தின், 50 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு செஞ்சுட்டான். நான் கவலைப்படணும்னு சொன்ன எதுக்கு தெரியுங்களா? கவலைப்படணும் எதுக்கு கவலைப்படணும்? தாயோட வயிற்றுல இருக்கும் போது அந்த 4 மாசத்துக்கு பிறகு மலக்கு ரூஹு ஓதும் போது என்ன நட்பாக்கியசாலின்னு எழுதினாரா அது துர்பாக்கியவாதின்னு எழுதினாரா? நான் கவலைப்படுறது எதுக்கு கவலைப்படணும்? மௌத்துக்கு பிறகு அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அல்ல நம்ம பதில் சொல்லாம நாவு குளறிடுமா?
கியாமத்து நாள்ல அந்த 4 கேள்விக்கு நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பானே, அந்த நேரத்துல என்னால சொல்ல முடியுமா? அல்ல நான் சொல்லாம அந்த நேரத்துல என்னுடைய வேர்வையில் மூழ்கி தத்தளிச்சிட்டு இருப்பேன். நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல என்னால் நடந்து அந்த நரகத்தை தாண்டி போய் சொர்க்கத்தை அடைய முடியுமா? அது நரகத்துல அந்த பாலத்துல வழுக்கி விட்டு கீழே நரகத்துக்கு போயிருவேன். இதுவரைக்கும் கைப்புடைய மறைவான சொர்க்கத்தின் நரகத்தின் முசாக்கராக்கள் எங்கள்கிட்ட இருக்காதோ, உலகத்தின் விஷயங்கள் பெரிய பாரதூரமா தெரியும் சோதரர்களே. சஹாபாக்களுடைய ஹல்காக்கள்ல, ஈமானோட மஜ்லிஸ்கள்ல ஆகிரத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி இவ்வளவு பேசப்பட்டுச்சு. அது அலிரல்லா சொல்லுவாங்க, சொர்க்கத்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சாலோ, நரகத்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சாலோ என் நம்பிக்கையில மாற்றம் மாறாது. ஏன் அவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுகிறாங்க, இந்த சூரிய கிரகண தொழுகையப்ப, அப்ப சொர்க்கத்தை பாக்குறாங்க. நபியோட தொழுகை மட்டும் தான் இப்படியா? சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்களை தியாகம் செய்ய வச்சு, தொழுகை மேல தம்ரீன் செய்ய வச்சு, மஷ்க் செய்ய வச்சு தர்பீத் செஞ்சாங்க. ஒரு சஹாபி போருக்காக வேண்டி போயிட்டு இருக்கிறாங்க. இரவணத்தில் 2 பேர் பாராஜமாத்துக்கு போடப்படுது. அவர் தொழுகைக்காக நிக்க வைக்கிறாங்க. அவர் நின்று குருசூரத்துக்கு போட ஆரம்பிக்கிறாரு. எதிரி வந்து ஈட்டியால குத்துறான், ரத்த வடியுது. அப்ப கேட்கிற இன்னொருத்தர், ஏன் எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம்ல? இல்ல நான் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு சொர்க்கத்துடைய பழங்கள்ல, சொர்க்கத்துடைய தோட்டத்துல நான் சுத்திட்டு இருந்தேன் சொன்னார். ஒவ்வொரு முஸ்லிமுடைய நிலைமையும் நபியுடைய தொழுகை போல ஆச்சு. சரியா சொல்லு, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நான் தியானம் செய்யறதுக்கு தயாராகணும். பிரச்சனைகளுக்கு, சோதனைகளுக்கு அது வரும் சொல்லி நம்புங்க. சொல்றாங்க, ஒரு உருஜுக்கு அப்புறம், ஒரு தியாகத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சோதனை வராட்டி தான் பிரச்சனை. அல்லாஹ் உங்களோட குருஜ கபூல் செஞ்சானான்னு தெரியாது. எவ்வளவு நாளுங்க பிரச்சனையோடு இருக்கிறது, எவ்வளவு நாளுங்க தாங்கிட்டு இருக்கிறது. யாசர் அல்லாஹ் வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த எதிரிகள் அல்லாஹ்வை மறுக்கிறாங்க, ஆகிரத்தை மறுக்கிறாங்க, உங்களை மறுக்கிறாங்க, இவங்கள எங்களை போட்டு இவ்வளவு அட்டூழியம் அனாச்சாரம் செஞ்சு எங்களை அநியாயம் செய்யறாங்களே, எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, யாசிர் என்ன இவ்வளவு அவசரப்பட்டுட்டீங்க? உங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் சில பேருக்கு அவங்களுடைய கூட்டத்தார்கள் 2 துண்டாக ஆக்கி கொலை செஞ்சாங்க. சில பேருக்கு தலையில் இருந்து கால் வரைக்கும் இரும்பு சீப்புகளால அவங்களோட தோலை உளிச்சாங்க. நீங்க என்ன சீக்கிரம் அல்லாஹ்வோட உதவி வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரியா சொல்லு, அநீதி செய்யப்படுறவங்க எவ்வளவு பொறுமையோடு இருந்து அநியாயம் செய்யறவங்களுக்காக வேண்டியும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாம அநியாயம் செய்யறவங்களுக்கு தாயுடைய மிசாஜ் சகோதரர்களே, தனக்கு யார் எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் தனக்கு பழி வாங்கக்கூடிய தன்மை வரக்கூடாது. சஹாபாக்கள் அந்த சிஃபத் உண்டாக்கணும். அதுக்கு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஹிதாயத் கா ஜஸ்பா இன்திகாம் கா ஜஸ்பா दोनों एक दिल में जमा नहीं हो सकता. ஒருத்தர் பழிவாக நினைக்கிறீங்க, அவருக்கு ஹிதாயத் கிடைக்கும் எப்படி உங்களால என்ன முடியும்? எப்படி என்ன? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க குறைஷிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கா துஆ செய்றாங்க? அபூ ஜஹலுக்கா உமருக்கா துஆ செய்றாங்க. எங்களுடைய உள்ளம் எல்லாத்துக்காக வேண்டியும் விசாலமா இருக்கணும் சகோதரர்களே, எல்லாத்துக்கும். ஒவ்வொரு நபரும் ஹிதாயத்துக்குள்ள வரணும். பெரியார் சகோதரர்களே, இப்ப என்னாச்சுங்க, 13 வருஷம் மக்கால சோதனைக்கு மேல சோதனை தான். ஹிஜ்ரத் செஞ்சு வரான். எங்க வராங்க? சத்தமா சொல்லுங்க. மதீனாவுக்கு வர்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தகவல் கிடைக்குது, அபூ சுஃபியான் ஷாம் தேசத்திலிருந்து வியாபார பொருட்களோடு வராரு. ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க. நாம போய் அந்த வியாபார பொருட்கள் எடுத்துட்டு வரலாம். எத்தனை பேரோட போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 நபர்களோட போறாங்க. இதுவரைக்கும் கண்ணால பார்க்கிறது போல என்ன செய்யுது, இந்த சஃபர் அமைஞ்சிருக்கு. 313 பேர் 20 பேரை என்ன செய்ய முடியும்? லேசா ஜெயிக்க முடியுமா? முடியாதா? கண்ணுடைய பார்வைக்கு இதுதான் சரின்னு தெரியுது. இப்பதான் அல்லாஹ்வுடைய வேலை நடக்கு, நாட்டம் ஏற்படுது. அபூ சுஃபியான் அந்த வழியா போயிடுறார்.
அபூ சுஃபியான் போறதுக்கு முன்னாடியே ஒரு நபர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார், தம்தம் கஃபாரி. அவர் அமுச்சு விட்டு, நீங்க போய் மக்கால போய் சொல்லுங்க, முஸ்லிம்கள் நம்மளை தாக்கறக்காக வேண்டி படையோட வந்துட்டு இருக்கிறாங்க. தம்தம் கஃபாரி தன்னோட ஆடையெல்லாம் கழட்டி, அந்த காலத்துல முறைப்படி தன்னோட உடம்புல ரத்த அடையாளங்களை விட்டுட்டு கத்திட்டே போறாங்க. எல்லாம் தயாராங்க, முஸ்லிம்கள் நம்மளை தாக்கறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. காபிர்களுக்கு குறைஷிகளுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு. ஒரு லஷ்கரே ஜர்ரா பள்ளி வாங்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை சேர்த்துட்டு பத்ருடைய யுத்தத்துக்கு வந்தாச்சு. இப்ப நபி கேக்குறாங்க, என்ன செய்யறது? இதுவரைக்கும் முன்னாடி இருந்த சூழ்நிலைகள் சரி, இப்பதான் பிரச்சனை, என்ன செய்யறது? பெரியார் சொல்லி அபூபக்கர் உமர்ல அவங்க சொல்றாங்க, எப்படி முடியும் யா ரசூலல்லாஹ், நமக்கு பலகீனமா இருக்குமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன செய்யறது? தயாராயிடுறாங்க சஹாபா. முஹாஜிரின் சொல்றாங்க, நாங்க உங்க கூட இருக்கிற தயார், நீங்க என்ன சொல்றாலும் செய்யறதுக்கு தயார். அபூபக்கர் உமர்லாவும் தயார். நபி ஸல்லல்லாஹு திருப்பி கேக்குறாங்க, என்ன செய்யலாம்? அன்சாரிகள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தான் நினைக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் சில் ஹிபால மன் ஷித் வக்தா ஹிபால மன் ஷித் சாலிம் மன் ஷித். யார சொல்ல நீங்க யாரோட நினைக்கிறீங்களோ அவங்களோட சேர்த்து அனுப்புங்க, யாரை விட்டு பிரிக்க நினைக்கிறீங்களோ பிரிச்சு விடுங்க, யாரோட ஒப்பந்தம் செய்ய நினைக்கிறீங்களோ சேர்த்து விடுங்க, எல்லாத்துக்கும் நாங்க தயார். கடல்ல குதிக்க சொன்னா குதிக்கிறதுக்கு தயார், பருக்கு ரிமாத் வரைக்கும் போக சொன்னா அந்த கல்பான இடங்களுக்கு என்னுடைய குதிரைகளுக்கு ஓட்டுறதுக்கு தயார். நாங்க மூசா நபிக்கு அவங்க கூட்டம் சொன்ன மாதிரி நீங்க உங்க ரப்பும் போய் போர் செய்யுங்க, நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம் சொல்ல மாட்டோம். மாறாக யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களுடன் இருப்போம், நீங்க அல்லாஹ்வோட கட்டளை கொண்டு நீங்க கிளம்புங்க, நாங்க வர்றதுக்கு தயார். பெரியார் சொல்ல, எப்ப நியத்து வந்துச்சோ, எப்ப சஹாபாக்கு உள்ளத்துல எண்ணம் வந்துச்சோ, உறுதி வந்துச்சோ, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல ஃபுல்லா அழுகையில் இருக்கிறாங்க. பகல் போருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இந்த இடத்துல இவன் கொல்லப்படுவான், இந்த இடத்துல இவன் கொல்லப்படுவான், இந்த இடத்துல இந்த காபிர் கொல்லப்படுவான், எல்லாத்தோட இடத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க. பெரியாரு சொல்லு, எப்ப கண்ணுக்கு மாற்றமான முறையில, அனுபவத்துக்கு மாற்றமான முறையில, நம்முடைய சூழ்நிலைக்கு மாற்றமான முறையில பாதத்தை எடுத்து வைப்போமோ. சஹாபாக்களுக்கு 2 வாளு, 2 வாகனம் தான் இருந்துச்சு. 7 வாளு 2 வாகனம், கையில ஒண்ணு இல்ல, நோம்புடைய காலம், பட்னியோட இருக்கிறாங்க. ஆனாலும் உள்ளத்துல தைரியம் அல்லாஹ் மேலே. விட்டுட்டு போன எப்படிங்க போறது? சில பேர் கேக்குறாங்களா இல்லையா, வயசுக்கு வந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க, குடும்பத்தை விட்டுட்டு போன என்னங்க ஆகும்? குடும்பம் வந்து கேட்கும், இத அல்லாஹ் சொல்லியிருக்கானா, இத நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களா, கேக்குறாங்களா இல்லையா? இப்படி விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ்வோட பாதையில குழந்தைகளே, அல்லாஹ்வோட பாதையில குடும்பங்களை விட்டுட்டு போறது நமக்கு சீரத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. ஒரு முஃப்திட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஜமாத்காரவங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஃபத்வா கொடுங்களே, அவங்க எப்படிப்பட்டவங்க? அவருக்கு சொன்னாராமா, நீங்க சொல்லுங்க, ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபருக்கு 2 வயசு பிள்ளைங்க இருக்கிறான், கல்யாணமாகிற வயசுல மனைவி இருக்கிறாங்க, 3 பெண்கள். அவங்க அத்தாக்கு கண்ணு தெரியாது, அவங்க அத்தாக்கு கண்ணு தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்துல ஒருத்தர் வீட்டுக்குள்ள எந்த ஏற்பாடும் செய்யாம வீட்டுக்கா கொடுத்து வச்சிருந்த காசையும் வாங்கிட்டு என்ன செஞ்சாரு, கிளம்பிடுறாரு. இப்படி போறவரு சரியா செஞ்சாரா தவறா செஞ்சாரா? இப்படி போறவரு அறிவாளித்தனமா செஞ்சாரா முட்டாள்தனமா செஞ்சாரா? அது யதார்த்தமா சொன்னாரு, தவறுதானே அது, முட்டாள்தனம் தானே அது. அத்தாக்கு என்ன தெரியாது ஜி, கண்ணு தெரியாது. வீட்டுல வயசுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளைங்க இருக்கிறாங்க. சூழ்நிலை எப்படிப்பட்டது, பாதுகாப்பான சூழ்நிலை இல்ல, எப்ப வேணாலும் என்ன நடக்கலாங்கிற ஒரு பயத்துடைய சூழ்நிலை. இப்ப குடும்பத்தை தன்னந்தனியா விட்டுட்டு கிளம்புறாரு, அது சரியில்லைல. முஃப்தி சாப் சொன்னாரம்மா, அது சரியில்லை, தவறுன்னு சொன்னா இந்த உம்மத்துடைய நபிமார்களுக்கு அப்புறம் சிறந்தவரான அபூபக்கர் சித்திக் செஞ்சது தவறுதானா? அப்ப அப்படி போன முட்டாள்தனம் சொன்னா அபூபக்கர் அவங்க முட்டாள்தனமா செஞ்சாங்களா?
சொல்லு வீட்டுல அஸ்மா ஆயிஷா 2 வயசுக்கு வந்த பிள்ளைங்களை விட்டுட்டு, உம்மு ருமான விட்டுட்டு, மனைவி விட்டுட்டு, அபு குஹாஃபா தந்தையை விட்டுட்டு, கண்ணத்திலே சஹாபிட்டு இருந்த அத்தனை செல்வத்தையும் எடுத்துட்டு போனாங்க. சொல்லு பெரியவங்க நம்மள்ட்ட கேட்கறது இதுதான், முழுமையை கொடுக்கறதுக்கு தயாராங்க. அபூபக்கர்லாவுடைய யூசரம்ல அடிக்கடி சொல்லுவாங்க, அபூபக்கர்லா அவங்க முழுசா கொடுத்தாங்க. எவ்வளவு முழுசா கொடுத்தாங்க? ஹிஜ்ரத்துடைய ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்ப ஹிஜ்ரத்துடைய கடைசி, மதீனாவுடைய கடைசி போர், தபூக்குடைய யுத்தம், நபிஸல்லல்லாஹு கேக்குறாங்க, உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் கொண்டு வாங்க. உமர்ல நினைக்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு நிறைய செல்வம் இந்த வருஷங்கள்ல கிடைச்சிருக்கு, நான் பாதியை கொண்டு போய் அத்தனை நபிஸல்லல்லாஹு முன்னாடி வைப்பேன். எவ்வளவு வைப்பேன்? பாதி. 2 ஏக்கர் இருக்குன்னா எவ்வளவு வைக்கிறாருங்க? 1 ஏக்கர். மனசு வருதான்? எதுவரைக்கும் காசு, பணம், நிலங்கள், பொருளாதாரத்தை நான் அற்பமா நினைச்சு உலகத்துக்காக வேண்டி நான் செஞ்ச முயற்சிகள் எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டு தீன முன் வைப்பேனோ? நம்முடைய பெரியார்கள் அப்படிதான் வச்சாங்க சோதரர்களே. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த தாவத்து மாஷா அல்லாஹ் 100 வருஷம் வந்துருச்சுங்க, சும்மாலாம் வரலைங்க சோதரர்களே. முனீஸ்வரம்லானவங்க ஒரு டைம் பழையவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அங்கிருந்த பழையவங்கள்ட்ட கேட்டாங்களா, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த தாவத்துடைய தப்லீகோட மெஹனத் அப்படி நீங்க உருவாயிச்சு நினைக்கிறீங்களா? அது இல்லையா சாப்பிட ஹான்தான் இருக்கே, பெரிய நவாபுடைய பெரிய அவங்க செல்வந்தர்களுடைய குடும்பம். அந்த காலத்து நவாபு இல்லையா சாப் அவங்களுக்கு 1000 ஹெக்டர் அப்படின்னா எவ்வளவு ஜி? எத்தனை ஏக்கருங்க? ஒரு ஹெக்டர் சொன்னா ஏறத்தால் 1.5 ஏக்கர் வருது. அப்ப 1000 எவ்வளவு ஆச்சு? 1500 ஏக்கர் இவங்களோட பேருக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த அரசாங்கத்திட்டிருந்து வாங்கணும். அல்லாஹ் விளங்குறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. சாத்திகள் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஹஜரத் மர்கஸ்ல எதுவுமே இல்ல, உணவுக்கு நான் ஏற்பாடே இல்ல, பசியில பட்னியில ஜமாத்துகள் வந்துட்டு போறாங்க, நமக்குன்னு வர வேண்டியது இது. ஒரே ஒரு கையெழுத்து நீதிமன்றத்துல போய் நாம என்ன செய்யணும், இங்க போட்டா அந்த இடம் ஃபுல்லா நமக்கு எழுதி தந்துடுவாங்க. பெரிய பெரிய பொறுப்புதாரிகள் சொல்றான். பெரியாரு சொல்லி சொன்னாங்களாமா, பாருங்க நான் ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கேன், ஒரு கவலையில நான் போயிட்டு இருக்கேன், இந்த கவலையில இருந்து ஒரு சில நிமிடம் நான் மாறினாலும் இந்த வேலையுடைய திசையே மாறி போயிரும் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களாமா, நான் இங்க இருந்து மர்கஸ்ல எங்கேயும் வர்றதுக்கு தயார் இல்லைன்றாங்க. 1500 ஏக்கரும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. பெரிய சொல்ல எது வரைக்கும் இந்த ஒரு அதாவது தாவத்து காலிபான சொல்லல, தாவத்தோட ரத்தங்கள்ல இதுக்கா எல்லாத்தையும் தியாகம் செய்யறது எனக்கு அன்பா, ஆசையா, பிரியமா, என்னுடைய எல்லாத்தை விட நல்லதா தெரியணும். சஹாபாக்களுக்கு வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய குளிர்பானத்தை விட அவங்களோட உயிரை கொடுக்கறது பிரியமா இருந்துச்சு. சொன்னாங்களா இல்லையா, உங்களுக்கு மது விருப்பத்தை போல எங்களுக்கு உயிரை குடிப்பது விருப்பம். உலகத்துல இணைஞ்சு உலகத்துல சம்பாதிச்சு அந்த வீடு கட்டடங்கள் வியாபாரங்கள் எல்லாம் நம்மளை பிடிச்சு இறுக்கி வச்சிருக்கு. நம்ம என்ன தெரியுங்களா சொல்றோம், தயாருங்க ஆனா இப்ப இல்ல, அப்படிதான் நம்ம சொல்றோம். எல்லாம் தயார் தான், இந்த மஜ்மாவே தயார் தான், ஆனா எப்ப இருந்து அடுத்து கொஞ்சம் தள்ளி போடும், கொஞ்சம் தள்ளி போடும். ஹஜ்ரஜி சாத் அவங்க ஒரு தடவை ஒரு பயானோட ஆரம்பத்திலே சொன்னாங்க, அல்லாஹ்வோட பாதையில போகிறத தாமதப்படுத்துறதுக்கு நம்முடைய உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கும், உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கும், அல்லாஹ்வுடைய வெறுப்பு நம்ம மேல ஏற்படுவதற்கும், மூணாவது அல்லாஹ்வுடைய வேதனை இறக்குவதற்கும் காரணமாக அமையும் சொன்னாங்க. அல்லாஹ்வோட பாதையில போகிறது
போகிறது வேணான்னு சொல்றதுலாம் இல்ல, தாமதப்பட்டது. இது மூணுமே எல்லாமே குர்ஆன்ல இருந்து சொல்றாங்க சகோதரர்களே. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஹஜ்ரஜி சொல்றாங்க, உலமாக்கள் சொல்றாங்க, எல்லாம் நஃப்ஸில் இருந்து குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான் ரபூபி ஐயகூன மஅல் ஹவாலிஃப் வதப அல்லாஹு அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஅலமூன். அல்லாஹ்வோட பாதையில ஜமாஅத்தா போறாங்க, இவங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து தானும் இருந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ வதப அல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்க உள்ளத்தை அல்லாஹ் முத்திரையிடுறான். அல்லாஹ் முத்திரையிட்டு இன்னொரு ஆயத்திலே ரபூபி ஐயகூன மஅல் ஹவாலிஃப் வதுபி அலா குலூபிஹிம், முத்திரையிடப்பட்டுச்சு. எனக்கு தகாதா வந்து எனக்கு முன்னாடி தஸ்கீல் வந்து நான் தயாராகலன்னு சொன்னா என் உள்ளத்துல முத்திரையிடப்பட்டுருச்சு. அல்லாஹ்வோட வேதனை வஅல ஸலாத்தில்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா வாகத் அலைஹிம் அல்-அர்து பிமா ரஹபத், உலகமே விசாலம். அந்த 3 சஹாபாக்கள் தபூக் யுத்தத்துல எல்லாம் இருந்து நாளைக்கு போகலாம் சொல்லி போக முடியாம போச்சு. அல்லாஹ்வோட விருப்பம் அவங்க மேல வந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த சஹாபி காபர் அல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எல்லாமே மெலக்கமாயிட்டான், சலாம் கூட சொல்றதுக்கு தயார் இல்லை. சலாம் கூட சொல்ற வேதனை என்ன இறங்குச்சு? 50 நாள் யாருமே பேசல. நம்ம எத்தனை வருஷங்களா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கிளம்புங்க வெளிநாடுகளுக்கு போங்க. வெளிநாடுகள்ல எவ்வளவு தீனுடைய மாற்றங்கள், தீனை விட்டு மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. சொல்லி அதாவது தீனுக்காக தாவத்துக்காக உள்ளம் எரியாத வரைக்கும் நான் இதுக்கு தயாராக முடியாது. உள்ளத்துல இவ்வளவு கவலை வரணும், எவ்வளவு கவலை வரணும். என்னுடைய சின்ன பச்சிலம் குழந்தை பிறந்து 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, காய்ச்சல் நாள் நைட் துடிச்சுட்டு இருக்கு. அத்தா அம்மா வீட்டுல போய் தூங்க முடியுமா சகோதரர்களே? சொன்னாங்க எப்படி ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய காணா போட்டுட்டு அந்த பெண் சுத்தி திரிகிறா, பைத்தியமாடு தெரிஞ்சிட்டு இருக்கா. இது போன்ற கவலை எங்கள்கிட்ட வராம உம்மத்து முறுத்ததாயிட்டு இருக்கு, உம்மத் தீன விட்டு போயிட்டு இருக்காங்களே, அந்த கவலை போல எங்கள்கிட்ட கவலை இல்லாம நாங்க சுத்தி திரியாம உம்மத்துல நாங்க தாவத்தில் உழைப்பு செய்ய முடியாது. இந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இந்த நாள்ல 3 நாள் போவேன், இப்பதான் 40 நாள் போவேன், இப்பதான் 3 சில்லா போவேன், இதெல்லாம் சொன்னாங்க பெரியவங்க. சொன்னாங்க டேட் பிக்ஸட்லாம், பிக்ஸட் பிரைஸ் போல பிக்ஸட் டேட், பிக்ஸட் ரேட், இதெல்லாம் வந்து எங்க உலகத்துல அரசியல்ல, அதே போல கவர்மெண்ட்ல, கோர்ட்ல, ஹாஸ்பிட்டல்ல, தப்லீக்ல அதெல்லாம் இல்ல. என்னோட பொறுப்புதார் அழகா சொல்லுவாரு, இபாதத்திற்கே சொல்லிட்டு வரும், தாவத்தோட தகாதாக்கள் சொல்லாம வந்து நிக்கும். ஏன் தாவத்தோட தகாதாக்கள் உங்களுடைய ஈமான சோதனை 5 நேரத்துல சொல்லிட்டு வருதா இல்லையா? ஃபஜ்ர் தொழுகைக்கு பாடத்து என்னதான் வரும்? என்னதான் வரும்? ஃபஜ்ர் தொழுகைக்கு என்ன வரும்? அஸ்ர் வருமா? வரும். ஜமாத்துல் ஊலா, அடுத்த ஜமாத்துல் உக்ரா, ரமலான் சொல்லிட்டு வரும், ஹஜ் சொல்லி எல்லாமே சொல்லிட்டு வரும். தாவத்தோட தக்காதாக்க வந்து நிக்கும். இந்த மாதிரி நாட்டுகளுக்கு போகணும், உம்மத் முர்ததா யார் தயார்? சொல்லு. அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தபூக் யுத்தத்திலே சொல்றாங்க, எங்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், நீங்க அத்தனையும் கொண்டு வந்துட்டேன். கேள்வியே மாத்தி கேட்டாங்க, எதை விட்டுட்டு வந்தீங்க? உமர் பாதியை விட்டுட்டு வந்தாரு, அபூபக்கர் அல்லாஹ் ரசூல் விட்டுட்டு வந்தாங்க. சரியா சொல்லு. இந்த மஜ்மால் இருக்க நம்ம எல்லாம் நீயத் வைக்கலாமா? என்ன நீயத் வைக்கணும் தெரியுங்களா? அபூபக்கர் அவங்க தன்னோட வீட்டை முழுசா காலி செஞ்சு தபூக் யுத்தத்துல அத்தனையுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. குறைஞ்சது இங்க இருக்கிற இத்தனை ஒரு 200, 400, 500 பேரு எங்களுடைய ஜேப காலி செஞ்சு அட்வான்ஸ் கொடுக்கலாமா? என்னங்க, யார் யாருக்கு கொடுக்கலாம்? கொஞ்சம் கை தூக்குங்களேன். அதே கை கம்மியா இருக்கு.
அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்ப தஷ்கீல் வைக்கும் போது தெரியும் கை பாக்கெட்டுக்குள்ள போதா இல்லையா. பிரியா சொல்ல இதுல என்ன தெரியுங்களா, ஆச்சரியமான விஷயம் என்ன, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டாங்க. உமருல்லாட்ட கேள்வி கேட்டு உமருல்லா என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த பாதி கொடுத்தேன்ல இது குண்டானி கூலி அல்லாட்ட வாங்குவேன்னு சொன்னார். இவங்க யார்ட்ட வாங்கிக்குவேன். அபூபக்கர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இது குண்டான கூலிய நான் உலகத்திலையும் வாங்க மாட்டேன், அல்லாட்டை கேட்கல, இதுக்கப்புறமா திருப்பி தீனுக்கா தேவைன்னு சொன்னா இப்ப எப்படி அபூபக்கர் தீனுக்கா கொடுத்தாரோ அதே போல அடுத்து வந்து கொடுப்பினாங்க. இதுதான் அபூபக்கர். இந்த தியாகத்தில் தான் நம்மளை வர சொல்றாங்க, இந்த தியாகத்துக்கு வர சொல்றாங்க. வருஷம் முழுக்க 12 மாசம் இருக்குன்னு சொன்னா 12 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில தேவைப்படுச்சுன்னா லீவ் வாங்கிட்டு விடுமுறை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க பெரியவங்க. இப்பயும் இருக்கிறாங்க அவர்களே நம்முடைய பெரியார்கள். எத்தனையோ நிஜாம்கள் பெரியவங்க, அவங்க காலா வாயாக சொல்ல கேட்டோம் 10 மாசம் 11 மாசம் அல்லாஹ்வோட பாதையில கொடுக்கறாங்க. லீவுக்கு 1 மாசம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க முழுசா. நம்ம ஜேப பார்த்து என்னோட பொருளாதாரத்தை பார்த்து என் பேக்ரவுண்ட் பார்த்து யார் வெளிநாட்டுக்குள்ள போறது இல்லை. உள்ளத்துல உண்மையான கவலை வைங்க, உண்மையான கவலை. சின்ன வாலிபர் தான், சின்ன ஒரு பிள்ளை தான், நீயத்து வச்சாரு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்தான். இல்லையா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 1945-47 அந்த ஜாமியா மில்லியாங்கிற ஒரு காலேஜில சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஜமாத்துக்கள் உங்க நாட்டுக்கு வரும்போது நீங்க என்ன செய்யுங்க, அவங்க நுஸ்ரத் செய்யுங்கன்னு சொன்னாங்க. பங்குறவங்க சொன்னாங்களம்மா, இந்த முல்லாவுக்கு இந்த மௌலானாவுக்கு இதே இல்ல, நாங்கெல்லாம் வெளிநாடுக்கு போயிட்டா அங்க ஜமாத் வருங்கிறாரு. காலத்துல ஒரு ஜமாத்து போச்சு பிரான்சுக்கு, லண்டனுக்கு, இங்கிலாந்துக்கு. அப்ப போனப்ப ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் இருக்கிறாரு, பார்த்தவர் இருக்கிறாரு. அந்த ஜமாத்து போச்சு, பெரிய உயர்ந்த அதிகாரியா இருந்தாரு. கேட்டாங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க இந்தியால இருந்தோம். இந்தியால எங்க இருந்து வர்றீங்க? டெல்லியில இருந்து. டெல்லியில எங்க இருந்து வர்றீங்க? நிஜாமுதீன் வரோம். அழுக ஆரம்பிச்சுட்டார். சொன்னாங்க, என்கிட்ட இல்லையா சொன்னாங்க, எங்க ஜமாத் இருந்தா நீங்க நுஸ்ரத் செய்யுங்கன்னாங்க. நாங்க அப்ப கிண்டல் அடிச்சோம், கேலி செஞ்சோம். அல்லாஹ் என் வாழ்க்கைய கண்ணு முன்னாடி கொண்டு நிக்க வச்சிருக்கான். அந்த ஒரு பைத்தியக்காரர் போல சொன்னது அல்லாஹ் ஊர்ஜிதமாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்ல அவர் அழுக ஆரம்பிச்சார். ஒரு காலம் வருது, பெரியவங்க சொன்னாங்க, சொல்லுவாங்க மேவாத்திக்காரங்கள்ட்ட, பாருங்க மேவாத்திகளே, நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே, இப்ப இந்த மஜ்மா போல இங்க உலமாக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. உபைதுல்லா பலியாரம் சொன்னாங்க, ஒரு ஜஸ்பா வந்துச்சு, சொன்னாங்க இந்த இடத்துல ஜன்னல்களை பெருசு பெருசா வைங்க, இங்க இங்கிலாந்துக்காரங்க வருவாங்க, அமெரிக்காக்காரங்க வருவாங்க, ஆஸ்திரேலியாக்காரங்க வருவாங்க. நாங்கெல்லாம் சொன்னோம், டெல்லிக்காரங்க வர மாட்டாங்க, அமெரிக்கா இங்கிலாந்து பேசிட்டு இருக்க சொல்லி உள்ளத்துல கவலை வந்து நீங்க சுத்தி உள்ளத்துடைய ஈமானுடைய தாவத்துடைய உம்மத்துடைய கவலை எடுத்து எப்படி அந்த ஒரு பத்தினி தாய் தன்னுடைய பிஞ்சு குழந்தைய விட்டனால அழுது திரியாலோ அது போல திரிய ஆரம்பிச்சோம். அல்லாஹ் தஆலா செலவழிக்க ஆரம்பிச்சோம். அல்லாஹ் தஆலா உம்மத்தை ஹிதாயத்து கொடுத்து அனுப்பிடுவான். சொல்றது நம்மள என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லா பயான் பேசணும், நான் நல்லா என்ன செய்யணும், முசாக்கரா செய்யணும், இதை கொண்டு வேலை நடக்க நினைக்கிறோம். சொன்னாங்க, வந்து உடம்புல நாக்கு எவ்வளவு இடங்க, இவ்வளவுதான் தப்லீக்ல நாவோட வேலை, பயானோட வேலை. மற்ற எல்லாம் கவலை, துவா, அழுக, அலைச்சல், திருச்சல், தியாகம் தான். பாருங்க அல்லாஹ் தஆலா எவ்வளவு சக்தி வைக்கும். வலோஷா அல்லாஹ்வுல ஹதாக்கும் அஜ்மஈன். அல்லாஹ் நினைச்ச எல்லாத்துக்கும் ஹிதாயத் கொடுக்க முடியும் முடியாது. அல்லாஹ் நமக்குள்ள தேர்ந்தெடுத்து பிச்சையான ஹிதாயத்தை கொடுத்திருக்கான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மை யர்தது மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின், நீங்க தீனை விட்டும் தீனுடைய உழைப்பை விட்டு நீங்க பின்வாங்கிட்டீங்க, ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் இப்படிப்பட்ட சமுதாயத்தை கொண்டு வருவான். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பிரியப்படுவான், அவங்களும் அல்லாஹ்வை பிரியப்படுவாங்க. அவங்க யாருடைய பழிப்பையும் பொருட்படுத்தாம தீனுக்கான தியாகம் செய்வாங்க. அல்லாஹ் சக்தி உள்ள சொல்றல.
ஒவ்வொரு தாயோட அல்லாஹ் தஆலா இரண்டாவது ஆளா மூணாவது ஆளா இருக்கான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொல்லி தராங்க, அபூபக்கர் பயப்படாதீங்க, முழு ஊரும் உலகம் எல்லாமே நமக்கு எதிரு, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். அல்லாஹ் நம்மோட. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தாயும் வீட்டை விட்டுட்டு போகும்போது, குடும்பத்தை விட்டு போகும்போது குடும்பத்துக்கு சொல்லிட்டு போங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோட இருக்க, கைவிட மாட்டான். சொல்லு, இந்த காலத்துல பயான் தேவையில்லை, பெரிய பெரிய இஸ்திமாக்கள் தேவையில்லை. ஹஜ்ரத் சொல்றாங்களா இல்லையா, இஸ்திமாக்கள் இருக்கு நம்முடைய தப்லீக்கள் ஆக ரொம்ப கடைசி அந்தஸ்து. அசல் நோக்கம் குரூஜ் அவர்களே. ஒவ்வொரு இஸ்திமாக்கள் ஒவ்வொரு சொல்ற எதுக்கு இங்கிருந்து கிளம்பணும், இங்கிருந்து கிளம்பணும். வந்திருக்கிற யாரும் வீட்டுக்கு போகாம எப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் போவாங்களோ அது இதுதான் இங்க இஸ்திமாவோட வெற்றினாங்க. முதல்ல இஸ்திமா முராதாபாத்ல நடக்குது. முதல்ல இஸ்திமா முராதாபாத்ல நடக்குது. அந்த இஸ்திமாலே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 4-5 ஜமாத்துகள் தயாராகி போறாங்க. ஈஸ்வரம் கவலையோடு உட்கார்ந்து இருக்காங்க. சாத்திகள்ல ஒரே சந்தோஷம். ஏன் கவலையோடு இருக்கிறீங்க? ஈஸ்வரம் சொன்னாங்க, நான் எப்படிங்க கவலை இல்லாம இருக்கிறது? இங்க பாருங்க, போகக்கூடிய முகங்கள்லாம் பாருங்க எவ்வளவு கவலையோடு இருக்கு, வீட்டுக்கு போறவங்க எவ்வளவு சந்தோஷமா போறாங்க. பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யறத எப்ப ஆரம்பிப்போமோ அபூபக்கர்ல போல முழுசா கொடுக்க ஆரம்பிங்க. இல்ல கடைசி பட்சமா உமருல்லா போல ஒரு 2ல 1 பாதிக்கு பாதி கொடுங்க. மனுஷரம் சொல்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வரலாறுல பெரிய ஆழமான ஒரு இல்மு கொடுத்திருந்தான். நபியோட 10 வருஷ காலத்துல 150 தடவை அல்லாஹ் 125 தடவை அல்லாஹ்வோட பாதையில போர்கள் நடந்திருக்கு. அதுல 25-24 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே போயிருக்காங்க. இந்த காலகட்டத்துல சில ஜமாத்துகள்ல 10 பேர் போனாங்க, சிலதுல 30 பேர் போனாங்க, சிலது 70 பேர் போனாங்க, சிலதுல 120 பேர் போனாங்க, சிலது 313 பேர் போனாங்க, சிலதுல 1000 பேர் போனாங்க, சிலது 3000 பேர், சிலது 8000, சிலது 12000. தபூக்குடைய யுத்தத்துல வருது 40,000 இருந்து 70,000 வரைக்கும் போயிருக்காங்க. எவ்வளவு நாள் போனாங்க? கொஞ்ச தினத்திலிருந்து 6 மாசம் 8 மாசம் வரைக்கும், 1 வருஷம் வரைக்கும் அல்லாஹ்வோட பாதையில போயிருக்காங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வோட பாதையில சஹாபாக்களுடைய காலத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் 6 மாசத்துக்கு குறைவா எந்த சஹாபி கொடுக்கல சொல்றீங்க? இந்த சஹாபி கொடுக்கல. ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு முஸ்லிமும் நாங்க தயாராகணும். வருஷம் 6 மாசத்துக்கு தயாராகணும். 4 மாசம் குரூஜில 2 மாசம் நிஜாமுதீன். இந்த சப்தத்தை இந்தியாவில் இல்ல உலக நாடுகள்ல பெரியவங்க சொல்றாங்க, உம்மத் தயாரா சொல்லுங்க. பல ஆப்பிரிக்கா நாடுகள்ல, ரஷ்யா நாடுகள்ல உம்மத்து 4 மாசம் மக்கால கொடுத்து 2 மாசம் நிஜாமுதீன் வர்றாங்க. மின்கும் அந்தீனிஹி, நீங்க தீனுடைய வேலையை தீன புறக்கணிச்சிட்டீங்க, அல்லாஹ் இன்னொருத்தரை கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றவன். அல்லாஹ் ஆசையும் ஏற்படுத்துறான், பயத்தையும் உண்டாக்குறான். அல்லாஹ் சொர்க்கத்தை சொன்ன அல்லாஹ் எதையும் சொல்லியிருக்காண்டி நரகத்தையும் சொல்லியிருக்கான்ல. கிளம்பல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லக்கும் முன்ஃபிரூ ஃபீ ஸபீலில்லாஹி இஸ்ஸாகல்தும் ஃபில் அர்த், அல்லாஹ்வோட பாதையில போங்க போங்க போங்கன்னு சொல்லி உலகம் உங்களை பிடிச்சு வச்சிருக்கான்னு அல்லாஹ் கேட்கறான். உலகம் அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்றான் இல்லா தன்ஃபிரூ, கிளம்பல என்ன ஆகுஞ்சி பெரிய சொல்றாங்களா இல்லையா, தீபுக்கும் அதாவன் அலிமா அல்லாஹ் சொல்றான். பெரிய நோயினியுடைய வேதனை அல்லாஹ் இறக்குவான். பிரச்சனைகளுக்கு தீர்வு, சமுதாய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, உலகத்துறை அத்தனை பிரச்சனைக்கும் நான் கிளம்பணும் சொல்றேன். நான் கிளம்பணும். இது 1 சில்லா 2 சில்லா 3 சில்லா கொடுத்துட்டு பத்தாது. இந்த இங்க இருக்கிற மஜ்மா முடிவு செய்யணும். நான் தயார், நான் அழிவதற்கு தயார். எதுக்கு தயாருங்க? இப்ராஹிம் சொன்னாங்களா இல்லையா, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் உயிர், என் மௌத், என் ஹயாத், தொழுகை எல்லாம் நல்லா இருக்கு.
எனக்குன்னு சொல்லி எதுவும் இல்லை சகோதரர்களே. எனக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லுவாங்களாமா, நாங்க இங்க செய்யற இபாதத்தை அல்லாஹ்ட்ட போய் தான் வாங்குவோம். உலகத்துல உமருல்லாவுடைய காலத்துல குஸ்துன்துனியா வெற்றி கொள்ளப்பட்டு சஹாபாக்கள் தங்கங்களை ஷாம் தேசத்தை வெற்றி கொள்ளப்பட்டு மிஸ்ர வெற்றி கொள்ளப்பட்டு தங்கம் எல்லாம் வந்து குவிஞ்சு கிடக்கு. தங்கம், வைரம், வைடூரியம் பள்ளிவாசல் வெளியில குப்பை போல போடப்பட்டிருக்கு. உமருல்லா அவங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க 2 பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த செல்வம் அல்லாவுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான்ல. அல்லாஹ் கொடுக்கல, எங்களுக்கு ஏன் கொடுத்தான்? அல்லாஹ் எங்களுக்கு ஏன் கொடுத்தான்? நாங்க அல்லாஹ்வோட பாதையில இதெல்லாமே எதுக்கா உலகத்துல கொஞ்சம் நல்லா வாழ்ந்தோம். பிரியா சொல்லு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா, ஒரு கையில சூரியன் சந்திரனை, இன்னொரு கையில சூரியனை, இன்னொரு கையில சந்திரனை வச்சு இந்த தாவத்துடைய வேலையை விடுன்னு சொன்னாலும் நான் இந்த தாவத்துடைய வேலையை இந்த உலகத்துல ஹயாத் ஆக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அது இந்த தாவத்துடைய வேலைக்காக நான் உலகத்துல உயிரை விட்டுருன்னு சொன்னாங்க. அந்த மனப்பக்கம் தைரியம் நமக்கு வந்துருச்சா சகோதரர்களே? அதுக்குதான் எந்திரிக்க சொல்றான். தஸ்கீல் எதுக்கு? ஜோடுகள் எதுக்கு? ஆண்கள்ல பெண்கள்ல சில நேரங்கள் என்ன தெரியுங்களா, அது சாத்திகள் சில பேரோட சஞ்சலங்கள்னால, சில பேர்ட்ட ஏற்பட்ட மோதல்கள்னால குரூஜ விட்டாச்சு, மக்காமி விட்டாச்சு, ஏஞ்சி வரதில்லை. இவர் இருக்கிறாரு, இவர்னால நான் வரமாட்டேன், மஸ்ஜிதா இருக்க வரமாட்டேன். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருஷம் அல்லாஹ்வோட பாதையில் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப உடம்பு முடியாது. எப்படின்னு சொன்னா மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்தாங்கன்னா எந்திரிக்க முடியாது. அந்த தொடை வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கும் சதை. அவ்வளவு உடம்பு முடியாத சஹாபி. ஒரு வருஷம் கூட அல்லாஹ்வோட பாதையில போடுறது விடல. ஒரே ஒரு வருஷம் ஒரு புதிய ஒரு வாலிபரை அமீராக்கனால இவர் கூட எப்படி நான் போறதுன்னு சொல்லிட்டு தங்கிட்டாங்க. வாழ்க்கை முழுக்க தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட அழுவாங்க. மிக்தார், உனக்கு என்ன ஆச்சு? யார் அமீரா இருந்தா உனக்கு என்ன? நீ போறது உனக்கு தேவையில்லை. புரியா சொல்லு, இங்க எல்லாம் நம்ம செய்யற நமக்குதான் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க நீங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ இதெல்லாம் நமக்குதான். 4 மாசம் ஃபாரின், சில்லா, லட்சம், கோடி, உலமாக்க 1 வருஷம் 2 வருஷம், இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட போய் வாங்குவேன். இந்த பக்குவம் வந்துச்சுன்னு சொன்னா ஆயிஷா போல காலை 80,000 தங்க காசு வந்துச்சு, சாயங்காலத்துல 80,000 செலவழிச்சுட்டாங்க. நமக்கு முன்னாடி இஸ்திமா இருக்கு, நமக்கு முன்னாடி பெரிய பெரிய தக்காதாக்கள் இருக்கு. வெளிநாட்டுல ஃபுல்லா खर्चा கேக்குறாங்க. பல நாடுகள்ல 1 லட்சம் 2 லட்சம் 10,000 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட நாடுகள்ல போய் ஒழிப்பு செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா எங்கிட்ட அல்லாஹ் சொத்தை செல்வத்தை எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். ஆனால் நாம் செலவு செய்து யோசிச்சுட்டு இருக்கோம். சொல்லு, நாங்க ஒரு அசாயம் எடுக்கணும், நியத் வைக்கணும். எப்படி ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க தயாரான மாதிரி தயாராகுமா இன்ஷா அல்லாஹ். எப்படி தயாரானாங்க தெரியுங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்தத்திலே 3 விதமான சூழல் சஹாபாக்கு அகப்பட்டிருக்கிறாங்க. ஒன்னு, எதிரிகளுடைய பயம், அவ்வளவு அதிகமான எதிரிகள் வந்திருக்கிறாங்க. இரண்டாவது, வயிற்றுல பசி, கல் கட்டி இருக்கிறாங்க, பட்னி. மூணாவது, வெளிரங்க சூழ்நிலை குளிரு, போற்றதுக்கு போர்வை இல்லை. சஹாபாக்கள் குழிய தோண்டி குழிக்குள்ள தன்னை போட்டு மறைச்சிருக்காங்க. சூழ்நிலை எல்லாமே மாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபாட்ட சொல்றாங்க, ஹுதைஃபா எந்திரிங்க, நீங்க போய் எதிரிகள்கிட்ட அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு சூழ்நிலை அறிஞ்சிட்டு வாங்க. தக்காதால தயார் ஆயிட்டோம். முதல் பாதத்தை எடுத்து வச்சு வெளி கிளம்புற வரைக்கும் சிரம சோழர்களே. தயார் ஆனாரே. நபிசுல்லாவுக்கு போர்வை இருந்துச்சு, அதை கூட கொடுக்கல, துவா கொடுத்தாங்க. நீங்க தக்காதால தயாரானீங்க. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய அஸ்பாபுகள், உங்க வீட்டு நிலைமைகள்லாம் பொறுப்புதாரி கேட்கலாம் மாட்டாங்க. உங்கள்ட்ட தக்காதான் வைப்பாங்க. ஆனா உங்களுக்கு துவாக்கள் கிடைக்கும். அல்லாஹ்வோட நுஸ்ரத்தை நீங்க பாப்பீங்க.
அப்படி சொன்னாங்க, அல்லாஹ் மஹ்ஃபதுஹு மின் பைன் யதைஹி வ மின் கல்பி, அல்லாஹ் வலப்புறம் இடப்புறம் மேலே கீழே எல்லா பக்கத்திலிருந்து ஹுதைஃபா பாதுகாத்துறியா அல்லாஹ். அபூ சுஃபியான் போறாரு ஹுதைஃபா, அபூ சுஃபியான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை வில் எடுத்து அம்பு விடுறதுக்கு தயாராயிட்டா திருப்பி வச்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் புதுசா செய்ய வேணாம்னு சொன்னனாலே சரியாலே சகோதரர்களே, ஹுதைஃபா சொல்றாங்க, நான் எப்ப அங்கிருந்து எந்திரிச்சேனோ அவ்வளவு நடுங்கிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு வேர்வை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா. வேர்வை வர அவ்வளவு குளிரும். சஹாபாக்கு ஒண்ணு செய்யல, சூழ்நிலைகளை காட்டி சந்தர்ப்பங்களை காட்டி வெயிலா இருக்கு குளிரா இருக்குன்னு போகாம இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். இது முனாஃபிகீன்களுடைய தன்மைன்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன் சொன்னாங்களா லா, அதாவது லா தன்ஃபிரு ஃபில் ஹர், வெயில் நேரத்துல வெளியே போகாதீங்க, ஜமாத்ல கிளம்பாதீங்க. அல்லாஹ் சொல்றான், குல் நாரு ஜஹன்னம ஷத்து ஹர்ரா, நெருப்பு நரக நெருப்பு அதை விட கொடியது. முனாஃபிகீன் சொன்னாங்களாமா, ஷாம் தேசத்துக்கு எங்களை அனுப்பாதங்க ரசூலுல்லாஹ், நாங்க கிளம்பல, அங்க அழகான பெண்கள் இருக்காங்க, நாங்க பாவத்துல விழுந்துருமோன்னு நினைக்கிறோம். அலா ஃபில் ஃபித்னதி ஸகது, அல்லாஹ் சொல்றான், நீ அங்க போய் குழப்ப மாதிரி நினைக்கிறீங்களே, நீங்க போகாம இருக்கிறத குழப்பத்துல விழுந்துட்டீங்க, குழப்பத்துல விழுந்துட்டீங்க. அல்லாஹ்வோட பாதையில கிளம்புறது அல்லாஹ்வோட கட்டளையினால கிளம்பணும் சொல்றீங்க. ஹுதைஃபா போனாங்க, சூழ்நிலை முதலாவது சூழ்நிலை என்னாச்சுங்க, குளிர் மாறிச்சு. ரெண்டாவது அங்க போறாரு, அல்லாஹ் உள்ளத்துல இல்லாம போட்டான், சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. திரும்பி வர்றாரு, எதிரிகளை பார்த்துட்டு மலக்குகள்கிட்ட பேசுறாரு. யார்கிட்ட பேசினாருங்க? மலக்கு சொன்னாங்க, உங்க சமுதாயத்தை போய் சொல்லுங்க, அல்லாஹ் உதவி இறக்கிட்டான், எதிரிகளை தோல்வி அடையும் நல்லா முடிவு செஞ்சுட்டான். நாம் எது வரைக்கும் தியாகத்துக்கு நான் தயாராக மாட்டேனோ, உம்மத்துக்காக அல்லாஹ்ட்ட நுஸ்ரத்தை வாங்கி தர முடியாது. தயாராகலாமா இன்ஷா அல்லாஹ். பாருங்க, வந்திருக்கிற மஜ்மா இது தஷ்கீலுடைய நேரம். ஒவ்வொருத்தரும் தன்னை அல்லாஹ் முன்னாடி முன்வைங்க. சூழ்நிலை எல்லாத்தையும் பாருங்க, எனக்கு ரப்பு இருக்கா, என் ரப்ப என்ன பாத்துக்குவான். எப்படி காரை சவுல்ல நபி சொன்னாங்க, உங்களோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிட்டு, என்னோட அல்லாஹ் இருக்கான், அதை மட்டும் முன் வச்சு எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சு அல்லாஹ்வோட குதிரத்தை முன் வச்சு இங்க என்ன தஷ்கீல் செய்யறாங்களோ அந்த தயாராக